மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது தெரியுதுங்களா பிபிடி? தெரியுது மேம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதுல எவ்வளோ பிஸியான வேலை இருந்தாலும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இப்ப நன்றி கூறுவீங்க. இப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லதா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. ஓகே, இதை பத்தி தான் நான் பேசணும்னு வந்தேன். நீங்க ஆல்ரெடி அதை ப்ராக்டிஸ்ல தான் இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்லணும். நீங்க ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டா இதை பண்ணும்போது, ஸ்பிரிச்சுவலா பண்ணும்போது, இதை சயின்டிபிக்கா எப்படி கொண்டு வரணும்னு தான் என்னோட பேச்சு இருக்க போகுது. பிரபஞ்சம்னா என்ன? எதனால மேடம் பிரபஞ்சம் சவுண்ட் நமக்கு கொஞ்சம் வாரி கம்மியா இருக்குது. மேடம் சவுண்ட் வழங்குதுங்களா? கொஞ்சம் கம்மியா இருக்கு, கிளியரா இல்ல. இப்போ கேக்குதுங்களா? இப்போ நல்ல கிளியரா இருக்குங்களா? ஓகே மேடம். என்னோட பிபிடி தெரியுதுங்களா இப்போ? தெரியுது மேடம். பிபிடி தெரியுதுங்களா? ஓகே. ஸோ நான் இப்ப என்ன அறிவியல் பூர்வமா எப்படி வந்து பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யுது, நம்ம என்னெல்லாம் அதை வச்சு நமக்கான நன்மைகளை நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஐடியா வரதுக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கேலக்சின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பூமி தாய்கள் பாத்தீங்கன்னா தூசி மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ பெருசு இந்த பிரபஞ்சம். அப்போ அந்த பூமியே தூசியா இருக்கும்போது அது உள்ள இருக்கிற நாம எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. ஸோ நமக்குள்ள ஈகோ, நமக்குள்ள பிரச்சனைகள், கோபம் இதெல்லாம் நம்ம காமிச்சுக்கிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்கன்னு பாருங்க. ஸோ எல்லாருமே பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் என்னென்ன நடக்கணுன்றது இந்த பிரபஞ்சம் தான் தீர்மானிக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்ப எப்படின்றத நான் சயின்டிபிக்கா சொல்றேன். புத்தாவும் இதை பத்தி தான் சொல்றாங்க. இதை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, நீ என்னன்னு நீ நினைக்கிறியோ உன்னை பத்தி அதுவாவே நீ மாறுவாய். அது எப்படி நான் நினைக்கிறது நானாவே மாறும்? அப்ப நான் நிறைய நினைக்கிறேனே, அந்த மாதிரி நான் மாறி இருக்கேனா? ஏன் நான் நிறைய சிலதெல்லாம் நடக்குது, சிலதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. நம்ம என்ன தவறுகள் நம்ம பண்றோம் எண்ணங்கள்ல, ஏன் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நடக்கணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்ன்றதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா கபாலிசம் சொல்லுவாங்க. கபாலிசம்னா என்னன்னா, என்ன நான் வந்து கொடுக்குறேனோ அதை நான் திருப்பி வாங்குறதுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. என்னன்னா, என்னோட எண்ணங்கள், அதுக்கப்புறம் நான் எப்படி என்ன நானே உணர்றேன், ஃபீல் பண்றேன், அதோட என்னோட உடம்பு,
என்னோட எண்ணம், என்னோட உடம்பு, என்னோட உணர்ச்சி, இது மூணும் ஒன்னா சேரும் போதுதான் நம்மளோட நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இதுல ஏதானு ஒண்ணு மாற்றா இருந்துச்சு, நான் நினைக்கிறேன் ஆனா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, நான் என் உடம்பு ஒத்துழைக்குது ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது, இது மாதிரி ஏதான ஒரு காரணத்தினால ஏதான ஒண்ணு விலகி இருந்தாலும் இல்ல ஒத்து வரலனாலும் அலைன்மெண்ட் ஆகலைனாலும் இந்த நம்ம என்ன கோலா ஒரு ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம ஓடுறோமோ அந்த இலக்கு கொஞ்சம் தாமதமா நடக்கலாம் இல்ல நடக்காமலே போகலாம். இதுக்கு காரணம் இதுதான். இது மூணுத்தையும் ஒரு நிலைப்படுத்தணும். நம்மளோட எண்ணம், நம்மளோட உடம்பு, நம்மளோட உணர்வு பூர்வமான நிகழ்வுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த கபாலிசம்ன்ற கான்செப்ட் சொல்லுது. நீங்க அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க, இந்த நெருப்பு மேல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, தியானம் பண்ணிட்டு பல வருஷ கணக்கா சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது நான் 2 நாள் சாப்பிடல என்னால முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்ப அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் ஒன்றிணைந்துதான் இருந்தாங்க. இது இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா மட்டுமே கிடைக்கும். ஈஸியா நம்ம நான் இந்த மாதிரி ட்ரை பண்றேன்னு பண்ணிட்டு நீங்க ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்க வேண்டாம். பட் அதுக்கான ப்ராப்பர் ப்ராக்டிஸ் எடுத்தா உங்களால பண்ண முடியும். இதோட இன்னொரு சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த உலகமே ஒரு எனர்ஜியில தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா போகுது. ஸோ பிறப்பு இறப்புன்றது ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா ஒரு எனர்ஜியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்றத கான்செப்ட். ஸோ உலகமே எனர்ஜியா மாறிட்டு இருக்கு அப்படின்றதுதான். குவாண்டம் பிசிக்ஸ் என்னது சொல்லுதுன்னா, எல்லாமே நத்திங், அது சுத்திதான் வந்துட்டு இருக்கு. இந்த பிக் பேங் தியரி, குவாண்டம் தியரி, இதெல்லாம் என்ன சொல்றோம்னா ஆட்டம்ன்றத ஒண்ணு, அந்த ஆட்டம் தான் எவ்ரி திங் இஸ் இன்டு த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலி அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே ஒரு ஒரு எனர்ஜி சிஸ்டம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதேதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நம்ம கொண்டு போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நம்ம நம்மளோட மனசு, உடம்பு, அதோட ஃபீலிங்ஸ், இது மூணும் ஒருங்கிணைந்து பண்ணும்போது நம்மளோட குறிக்கோளை சீக்கிரமா அடைய முடியுமா, அதை இழுக்க முடியுமா. காந்த சக்தி நமக்குள்ளேயே இருக்கு. அந்த காந்த சக்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தூண்டி விட்டு இருக்காங்களான்னா அதுதான் கொஸ்டின் மார்க். சில பேரால சீக்கிரமா அவங்களுக்கு எல்லாமே நடந்துடும். அப்பதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐயோ அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா நடக்குது. நான் பாரு நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா உங்களோட காந்த சக்தியை நீங்க இன்னும் ஆக்டிவேட் பண்ணாம இருக்கீங்க. அந்த காந்த சக்தியை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், சில சமயம் நம்ம தப்பா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ எப்படி கரெக்டா பண்றது, எதெல்லாம் தவிர்க்கிறதுன்றதுதான் இந்த இதுல சொல்ல போறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்றோமோ அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுப்பது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். என்ன திருப்பி நான் சொல்றேன், நீங்க ஏதானு ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா இது அந்த நினைப்பு, அந்த தாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்துல போகுது. இத பிரபஞ்சம் அது எப்படி எடுத்துக்குது, அது திருப்பி என்ன பண்ணும். பிரபஞ்சத்தோட வேலை என்னன்னா, நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது 100 மடங்கா திருப்பி கொடுக்குறது. ஏன்னா அது கடவுள். பிரபஞ்சம்ன்றது ஒரு இறைவன். இறைவனுக்கு நிறைய தேவை கிடையாது. இறைவன் தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நம்ம இந்த பூஜை, புனஸ்காரம், அன்னதானம் இதெல்லாம் நம்ம நம்மளோட மன திருப்திக்கு தான் பண்ணிக்கிறோம் தவிர கடவுளுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. ரைட்? ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லுது. நம்ம ஒரு பர்சன்ட் கொடுத்தோம்னா 100% நாங்க திருப்பி வரப்போறது இந்த பிரபஞ்சத்தோட விதி. ஸோ அந்த விதியை எப்படி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம கோல் ஒன்று வச்சிருப்போம். நம்ம இதை நான் இன்னைக்கு அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பைக் வாங்கணும், ஒரு நல்ல வேலையில இருக்கணும், என்னோட பொண்ணு நல்ல மார்க் வாங்கணும், அல்ல நானும் என் கணவரும் ஒரு புது வீடு கட்டணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குக்கு எப்படி நீங்க போறீங்க, என்ன மைண்ட் செட் பண்றீங்க, அந்த இலக்கு எப்படி இருக்கணும்னா துல்லியமா இருக்கணும். இப்ப நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னோம்னா எந்த இடத்துல வீடு கட்ட போறோம், அதுக்கான பிளான் என்ன, அந்த வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்குமா, இல்ல அதுக்கு மேல 2 ஃப்ளோர்ஸ் இருக்கா, இல்ல வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா, அது உள்ள எத்தனை ரூம் இருக்கு, இந்த மாதிரி ப்ரிசைஸா அதாச்சும் துல்லியமா நீங்க யோசிக்கணும். அந்த இமேஜினேஷன் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட கோலை உங்களால அடைய முடியாது. இப்போ ஒரு பள்ளி படிக்கிற பொண்ணு நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு டெய்லி வேண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல மார்க்னா என்னது, இப்ப
இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நல்ல மார்க்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து பாஸ் ஆனாலே நல்ல மார்க் தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் போனான்னா எனக்கு 70 எடுத்தாதான் நல்ல மார்க். இன்னொருத்தர் கிட்ட போய் கேட்டோம்னா இல்ல 80க்கு மேல எடுத்தாதான் நல்ல மார்க். இன்னும் சில பேர் நான் 100க்கு 100 எடுத்தாதான் நல்ல மார்க் தான். ஸோ அந்த நல்ல மார்க்குக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு இருக்கு. அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்க வந்து போட்டீங்கன்னா பிரபஞ்சத்தால அது திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நல்ல மார்க்குக்கான டெஃபினேஷன் நீங்க கொடுக்கவே இல்லை. ஸோ நான் என்ன மார்க் வாங்கணும், 80 மார்க் வாங்கணும் அப்படின்றத நீங்க வேண்டுதலா வச்சீங்களோ இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்களோ அதுக்கான முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்களோ அது துல்லியமா யோசிக்கணும் அப்படின்றதுதான். இது நீங்க கொஞ்சம் கடந்த காலத்துல நீங்களே போயிட்டு உங்களுக்கு ஏதானும் ஒண்ணு நடந்திருக்கா, நீங்க ஏதானும் ஒண்ணு வந்து ரொம்ப வந்து ஆத்மார்த்தமா கேட்டிருப்பீங்க, இது நடந்தே ஆகணும், இது நடக்கலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற அளவுக்கு போராடிட்டு ஏதாவது ஒண்ணு கேட்டு அது கிடைச்சிருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒன்னா 2 விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிவாதக்காரங்களை பாத்தீங்கன்னா இது இருந்தாதான் நான் நடக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். அடம் பிடிச்சி அவங்க வந்து பல வேலைகளை படிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட அந்த அடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களால அவங்க பேரண்ட்ஸ் பண்ணனாலோ இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஒரு தேர்ட் சோர்ஸ் மூலியமாவோ அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கு என்ன சொல்லணும்னா பிடிவாதம் பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல, அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ நீங்க என்ன வேணுங்கிறத ஒரு துல்லியமாவும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷனோட இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே இதைதான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமேஜினேஷன். அதுல உங்களோட கற்பனை திறனையும் நீங்க கொண்டு வரணும். வெறும்னே நான் நினைச்சிட்டு நான் வேண்டிட்டு இருக்கேன் எனக்கு பைக் வேணும் பைக் வேணும், எனக்கு யமஹா பைக் தான் வேணும், இல்லை எனக்கு ஹுண்டாய் பைக் தான் வேணும், எனக்கு பல்சர் தான் வேணும், இல்லை எனக்கு ஆக்டிவா தான் வேணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் தான் வேணும், அதோட கலர்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணது, அதாவது துல்லியமா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இதுதான் வேணும் இந்த பிராண்ட் தான் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அது மட்டும் போதுமானா போதாது, அது கூட சேர்ந்த கற்பனை திறன் நீங்க கொண்டு வரணும். என்ன கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா அந்த பைக்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கதாவும் அந்த பைக்ல நீங்க ரைட் பண்ணி நீங்க ஓட்டிட்டு இருந்து நீங்க அதை அப்படியே ஒரு 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 ஹாப்பி மூமெண்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அது அதிகப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன போட்டீங்க, பைக் மட்டும் போடுறது இல்ல, அது கூட சேர்ந்து நீங்க அது கூட டிராவல் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும். ஸோ இது எப்படி மேடம் சாத்தியமா இருக்கும், இமேஜினேஷன் நான் பண்ணாலே கற்பனை பண்ணாலே போதுமா அப்படின்னா இதுக்கான நான் சயின்டிபிக் கான்செப்ட் சொல்றேன். உங்களோட பிரெயின் இருக்கு இல்லையா, நம்மளோட மூளை, இந்த மூளை என்ன பண்ணும்னா மூளைக்கு நிஜம் எது கற்பனை எதுன்னு வித்தியாசம் தெரியாது. அதால கற்பனை பண்ண முடியும் ஆனா அதுக்கு வித்தியாசம் தெரியாது. எப்படி வித்தியாசம் தெரியாதுன்றது நான் சொல்றேன். இப்போ நம்ம வெறும் கண்ணால சூரியனை பார்க்கும்போது எப்படியா இருக்குன்னா கண்ணு பூசி கண்ணு டைலேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ணு க்ளோஸ் பண்ணிடும். இதே ஒரு கற்பனையில நீங்க வந்து சூரியனை பார்க்குற மாதிரியே நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பாடி ரியாக்ஷனும் அப்படியே தான் இருக்கும். ரியலா என்ன நடந்ததோ இப்ப நீங்க சன்னை பார்க்கவே இல்லை, கற்பனையில தான் நீங்க வந்து சூரியனை பார்க்குறீங்க, இருந்தாலும் உங்க பாடி அப்படியே ஒரு சேம் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். இல்ல நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி ஸ்மெல் தெரியும், அந்த டேஸ்ட் வாய்க்கு தெரியும், நாக்குல எச்சில் வரும். இல்ல ஒரு எலுமிச்சப்பழ சாறு விட்டோம்னா உடனே உங்களுக்கு என்ன ஆகும், கண்ணு சுருங்கி ஐயோப்பா என்ன புளிப்பு அப்படின்னு. இது எல்லாமே எப்படி கற்பனையாவே நீங்க யோசிச்சு பார்த்தா கூட உங்களோட மூளை ஆல்ரெடி அதோட கனெக்டா இருக்கிறதுனால அதே சேம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். இதுதான் மூளையோட வேலை. ஸோ மூளையை நம்ம ட்ரிக் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா பண்ணிக்கலாம். ஸோ மூளைக்கு வந்து என்ன தெரியாது, பிரெயினுக்கு வந்து இது இமேஜினேஷன் தெரியாது. இமேஜினேஷன் பண்ண தெரியுமே தவிர அது ரியலா நாட் ரியலான்னு தெரியாது. ஸோ இப்போ நீங்க கற்பனையா பண்ணும்போது அது உங்களோட ஃபீல் பண்ணி அதை பத்தி நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பைக் வாங்கணும்னு இருக்கீங்க, என்ன பிராண்ட் வாங்கணும்னு ப்ரிசைஸா யோசிச்சுட்டீங்க, அதோட நீங்க ஓட்டும் போதோ இல்ல உங்க பின்னாடி உங்களுக்கு பிடிச்சவங்க உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போதோ அதை நீங்க ஆழமா ஃபீல் பண்ணி இது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்னமா நீங்க கொடுக்கும்போது அது சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களோட கற்பனை திறன் அதுல கொண்டு வர வேண்டும். அது மட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
எது வேணும்னு கேக்குறத விட எது வேணான்ட்டு தான் அதிகமா பிரபஞ்சத்துக்கிட்ட விடுவாங்க. இப்ப அதே ஒரு பொண்ணு வரப்போவே இந்த டீச்சர் எனக்கு வேணாம், இந்த டீச்சர் எனக்கு வேணாம்னா அதே டீச்சர் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சரா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஐயோ இந்த பாஸ் கீழே நான் ஒர்க் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் கீழே நம்ம ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்க வேண்டாம் வேண்டாம்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களே தான் நீங்க அவங்க கிட்டதான் போய் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய பல ஒரு சுச்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், சூழ்நிலை அமையும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. நீங்களே நினைப்பீங்க நான் எது வேணாம்னு நினைக்கிறோம் அது நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா நீங்க எது வேணும்ன்றத நீங்க கிளியரா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லல. பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது தெரிய போறது இல்லை. பாசிட்டிவா நெகட்டிவா நேர்மறை எண்ணங்கள் வச்சிருக்கீங்களா எதிர்மறை எண்ணங்கள் வச்சிருக்கீங்களான்ட்டு அதுக்கு தெரிய போறது இல்லை. அதனால நீங்க வேண்டான்றத நீங்க அதிகமா நீங்க யோசிக்க எதை அதிகமா நீங்க திங்க் பண்ணி வெளியே தள்ளுறீங்களோ பிரபஞ்சம் அதை எடுத்து ஓகே இந்த பர்சனுக்கு இதுதான் தேவைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுலதான் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க திங்க் பண்ண வேணும், அதை ஃபீல் பண்ணணும், பாடியோட கனெக்ட் பண்ணணும். அப்பதான் பிரபஞ்சத்துக்கு புரியும், பிரபஞ்சம் உங்களுக்கு ஈஸியா கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நான் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அதுல கற்பனையா யோசிக்கிறேன், ஆனா எனக்கு பைக் வாங்க காசு இல்லையே, இது நடக்குமா, எப்படி வரும், நான் இந்த அடுத்த வருஷத்துல பைக் வாங்கணும்னு ப்ரிசைஸா யோசிச்சு வச்சுட்டேன், எப்படி நடக்கும்னு ஒரு சந்தேகத்தோடயே நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா அது வாய்ப்பு லேட் ஆகிறதுக்கோ இல்ல நடக்காம போறதுக்கோ அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதுல உங்களோட சந்தேகம் இருக்கு. இறைவனுக்கு என்ன பண்ணணும் சொல்லுவோம் இல்லையா, சரணாகதி அடிங்கள் எதுவுமே நீங்க போடுங்க, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அதுதான் நடக்க போகுது. மேஜிக்ன்றது என்னன்னா இது நடக்கணும்னு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஆசைப்பட்டு நீங்க சொல்லுங்க, அதுக்கான வழிகள் பண்ணுங்க. பட் எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியாது, அது நடக்கும். திடீர்னு உங்க ஆபீஸே என்ன பண்ணலாம், உங்களுக்கு நான் பைக் கொடுக்கலான்ட்டு நடக்கலாம், இல்ல உங்க அப்பாவே பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி கொடுக்கலாம். இது எதுவா வேணாலும் ஒரு மேஜிக் நடக்கலாம். எப்படி நடக்கும்ன்ற லாஜிக்கை விட்டுட்டு இது நடக்க போகுது அப்படின்றது நீங்க கான்பிடென்டா இருக்கணும். அங்க 1% டவுட்டோட நீங்க எல்லாமே ஃபீல் பண்ணியிருந்தா கூட அது தாமதமாறதுக்கும் நடக்காம போறதுக்கும் இதுதான் நம்ம அதிகமா தப்பு பண்ற ஒரு இடம். டவுட் பட்டுக்கிட்டே இமேஜின் பண்ணுவோம். இமேஜின் பண்றது என்ன காசா பண்ணுமா, உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றது இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதே பேட்டர்னை நீங்க உங்களோட இமேஜினேஷன்லயும் கொடுத்தீங்கன்னா இந்த டவுட் ஃபீலிங் ஜாஸ்தி ஆகும் போது நடக்கவே நடக்காது. இதுதான் அநேகமா நம்ம தப்பு பண்றோம். பிரபஞ்சத்துக்கு புரியாது உங்களுக்கு வேணுமா வேணாமா எது நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிருக்கோம், நான் பாஸ் ஆகணும், இந்த மார்க் வச்சு நான் பாஸ் ஆகணும், 40 மார்க்னா பாஸ் ஆகணும் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு தான் நல்லது நடந்துச்சு. ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து வேண்டவங்களுக்கு ஃபெயில் தான் ஆவாங்க. ஏன்னா அவங்க கேட்கறது ஃபெயிலுன்ற வார்த்தையை தான் பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறாங்க. பிரபஞ்சம் ஓகே நீ ஃபெயில் கேட்கறியா, நம்ம ஃபெயில் வச்சுக்கோ. இதேதான் வாழ்க்கையிலும் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்கள். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அந்த வேணும்ன்றது சந்தேகம் இல்லாம டவுட்ஃபுல் இல்லாம நம்ம கேட்கணும். அப்படிதான் நமக்கு வரும். ஸோ இதனால என்ன இருக்குன்னா இந்த பிரபஞ்சமே எது நடக்க முடியாத ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்றேன்ல, எனக்கு அந்த பைக் வாங்குறதுக்கு இப்போ 1 லட்ச ரூபாய் பணம் என்கிட்ட இல்லை, ஆல்ரெடி எனக்கு லோன் ஓட்டிட்டு இருக்கு, எனக்கு சேவிங்ஸே இல்லை, எப்படி நடக்க போகுதுன்னே தெரியல, ஆனா நான் வேண்டுவேன் பிரபஞ்சத்துக்கிட்ட என்னன்னா அது நடக்காது. உண்மையாலே வேண்டிங்கன்னா அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்ல தர உங்களால லோன்ல எடுக்க முடியும். இல்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கலாம், இல்ல உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கலாம். ஏதோ ஒரு மூலமா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கும். ஸோ ஒரு டவுட் இல்லாம ஒரு கான்பிடென்ட்டா இது நடக்கணும், இது நான் ஆசைப்படுறேன் அப்படின்றத தெளிவா பண்ணணும். அந்த தெளிவா பண்றது எப்படி இருக்குன்னா பிரபஞ்சத்துக்கு இன்னொன்னு ஒரு விஷயமும் இருக்கு. அதாச்சு நடந்த விஷயத்த எதுவுமே மாத்த முடியாது, நடக்க போற விஷயத்தையும் அது பண்ணி கொடுக்காது. இப்ப நீங்க இப்ப அந்த பைக் வேணுங்கிறது ஃபீல் பண்றீங்க, அந்த ஃபீல் பண்ணும்போது இது இப்பவே நான் அந்த பைக் உங்க கைக்கு ஃபீல் பண்றேன். நீங்க சொல்லி வச்சிருக்கேன், கூப்பிடு கதவை கொண்டு போ.
ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க கொண்டு வரணும். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல வேணும் மாதிரியோ இது எனக்கு வந்து நாளைக்கு நடக்கும், இது நடக்கணும்னு நான் விரும்புறேன், இது நடக்கும், இது நடந்தாகணும், இது நடந்துட்டு இருக்கிற மாதிரியே நீங்க கற்பனை பண்ணும் போதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். கடந்த காலமோ இல்ல வருங்காலத்துல வர மாதிரி நீங்க வந்து யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சீங்கன்னா அது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் அதிகம், இதோட பெரிய டிப்ஸ் இதுதான். நம்மளோட கனவுகள் எல்லாம் சில தாமதமாகறதுக்கும் ஆகாம போறதுக்கும் நீங்க எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸாலும் எதிர்காலத்துலயும் இல்ல நான் கடந்த காலத்துலயும் இருக்கிற மாதிரி யோசிப்பீங்க. நிகழ்காலத்துல இது நடக்கிற மாதிரி. ஸோ அந்த பைக் வாங்கி நீங்க ஓட்டிட்டு போறது எப்படி இருக்கு, நீங்க அந்த பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஃபீல் பண்றீங்க, வாங்கிட்டு நீங்க அதை ஓட்டிட்டு போற மாதிரி ஃபீல் பண்றீங்க. நிகழ்காலத்துல அந்த பைக் உங்க கையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அது சீக்கிரமா கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது அதோட டீட்டெயில்ஸ் அதிகமா இருக்கணும். எனக்கு பைக் வேணும், எனக்கு இந்த பிராண்ட் வேணும்னு மட்டும் இல்லாம அந்த பைக்கோட ஸ்டேரிங் எப்படி இருக்கு, அதோட கைப்பிடி எப்படி இருக்கு, அதோட சீட்டு கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அதுல நீங்க உட்கார்ந்த உடனே ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படின்றது, அந்த பைக்கு கலர் என்ன, அதோட ஹார்ன் சவுண்ட் என்ன, அதோட கண்ணாடியோட ஷேப் என்ன, இந்த மாதிரி அதிகமான டீட்டெயில்ஸ் நீங்க அதுக்கு கொடுத்து கற்பனை பண்ணும் போது நிகழ்காலமா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணும் போதுதான் உங்களுக்கு அது சீக்கிரமா கையில வந்து கிடைக்கும். இதுவும் ஒரு பெரிய டிப்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்றீங்க, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்பி தரப்போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே தெரியாது. இது எது வேணும் எது வேணாம் நீங்க யோசிக்கிறீங்கன்றதுலாம் தெரியாது. நீங்க வந்து அதிகமா பாசிட்டிவா உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா நீங்க கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க கூடாது, எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்க கூடாது, அவங்களுக்கு கிடைக்க கூடாது யோசிக்கும்போது எதிர்மறையா யோசிக்கிறீங்க, அவங்களுக்கு கிடைக்க கூடாது. ஸோ பிரபஞ்சத்தோட இன்னொரு விதி பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்ன நடக்கணும் நடக்காதுன்றதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன நடக்கணும் நடக்காது மட்டும்தான் உங்களால கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியும். இது வந்து என் அப்பாவோட நான் வந்து சண்டை போட்டு பேசாம இருக்கேன். என் அப்பா கூட பேசுற மாதிரி நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நானும் என் அப்பாவும் ஒரு ரூம்ல உட்காந்து நல்லபடியா சிரிச்சு சந்தோஷமா பேசணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா என் அப்பா இதுக்காக மாறணும்னு நீங்க யோசிக்க முடியாது. ஏன்னா இதே பிரபஞ்ச சக்தி உங்க அப்பாவுக்காகவும் ஒர்க் பண்ணும். அவரும் இந்த மாதிரி என் பையனோட பேசணும், அந்த சண்டையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைச்சாதான் அது கரெக்டா மாறும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஏன்னா இது 2 பேரு சம்பந்தப்பட்டது. 2 பேரோட லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒன்னா இருக்கும் போதுதான் சிலதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனா என்ன வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, என் அப்பாவோட நான் ஒரு ரூம்ல 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அந்த விஷயம் நடக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து மணி கூட நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து சம்பளம் கம்மி, எனக்கு இன்க்ரிமெண்ட் கம்மி, என்ன ஒரு விஷயம் இம்பாசிபிள் விஷயம், என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப நாள் உங்களோட கனவா இருக்கும், அந்த கனவு ஸ்ட்ராங்கா இருந்து அந்த கனவை நீங்க நிறைவேற்றணும்னு அதுக்கு முயற்சி போட்டுட்டு இருக்கீங்களோ அது நீங்க போட்டீங்கன்னா அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கும், அதிகமா உங்களுக்கு திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மனசு அதிகமா யோசிக்கதான் இமேஜின் பண்ணதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே இதெல்லாம் எனக்கு கிடைக்காதடா, எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லடா, அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட நெகட்டிவிசமோட பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகாது. ஓகே நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம பிரபஞ்சமும் எப்படி நம்மளோட உடம்பும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்குன்னு. ஓகே ஸோ நம்மளோட நரம்புகளுக்கு நர்வஸ் சிஸ்டம், நரம்பியல் மண்டலம் அது பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம நினைக்கிறது, நம்ம பாடி ஃபீல் பண்றது நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்தோம்னா யூனிவர்ஸோட கனெக்ஷன் ஆயிட்டு யூனிவர்ஸ் நமக்கு திருப்பி கொடுக்குது. ஸோ நிறைய விஷயங்கள்ல நீங்க பாசிட்டிவா யோசிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் மச் பெட்டரா இருக்கும். தென் நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபோக்கஸிங் அதிகமா உங்க மேல பண்ணும், அதுவும் பாசிட்டிவா பண்ணும், என்ன தேவைன்னு பண்ணணும். அடுத்தது நல்ல டீட்டெயில்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் லைம் லைட், இதுதான் லைம் லைட்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களை பண்ணி இந்த பிக்சர்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் வந்து வெளிச்சத்துல இல்லை,
இருட்டுல இருக்காங்க, நீங்க மட்டும்தான் வெளிச்சத்துல இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருக்கும் தெரிவீங்க, எல்லாரும் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ உங்களுடைய விஷயங்கள் வந்து அதிகமா நல்லா தெரியணும், உங்களை வைப்ரண்டா வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்களை ஒருங்கிணைச்சு என்னென்ன தப்பு நான் பண்றேன், எப்படி நான் யோசிக்கிறேன், என்ன வார்த்தைகள் நான் போடுறேன். இப்போ முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஃபெயிலானும் யோசிக்க கூடாது, பாஸ் ஆனும்னு யோசிக்கணும். எனக்கு இன்க்ரிமெண்ட் வரணும்னு யோசிக்கணுமே தவிர இன்க்ரிமெண்ட் வராம போறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களை லைன் லைட்ல நீங்களா ஃபீல் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதிகமா கொடுக்கும். ஸோ அது கொடுக்கறதுக்கு உங்களோட பிரெயினை நீங்க நிறைய ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க ஒரு வாட்டியும் யோசிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஒண்ணு எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து ஓகே, நான் என்ன வார்த்தை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட போட போறேன்றத முதல்ல எழுதி வச்சுக்கலாம். அது எழுதி வைக்கும் போது இந்த வார்த்தைக்கு பதிலா வேற ஒரு நல்ல வார்த்தை போட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்க பிரெயின் வந்து நீங்க ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், உங்களோட வார்த்தைகள், எந்த வார்த்தைகள் சொன்னா பிரபஞ்சம் எனக்கு வாரி வழங்க போகுதுன்றதை நீங்க பார்க்கணும். நிறைய கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஓகே, இறைவன் கிட்ட வரங்கள்லாம் அந்த காலத்துல முனிவர்கள் கேட்டிருப்பாங்க. சில பேர் வாய் தவறி வார்த்தைகளை சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை மாறினா கூட அதோட மீனிங்கே மாறிடும். அந்த மாதிரிலாம் நிறைய தவறுகள் எல்லாம் வரங்கள் வாங்கி கஷ்டப்பட்ட நம்ம முனிவர்களையும் நிறைய கதைகள் கேட்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம், பிரபஞ்சத்துக்கு தெரியாதா, கடவுளுக்கு தெரியாதா இது வந்து கரெக்டான வேர்டு, இது தப்பான வேர்டு அப்படின்னு? அதுவும் ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அதைதான் சொல்றேனே, நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஸோ இது ஒரு எறும்பு கதை சொல்லுவாங்க இல்லையா, எறும்பு வந்து நான் என்ன பண்ணா கடிச்சா இறந்து போயிடணும் அப்படின்ட்டு வரம் கேக்குதான். ஓகே, ஸோ வரம் கொடுத்தவர்கிட்டயே என்ன பண்ணுது, ஓகே அப்ப நம்ம கடிச்சா அவங்க இறந்து போயிடுவாங்க போல இருக்கே, நம்ம போய் ஒருத்தர் கடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் கடிக்க ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்றாரு, பட்டுன்னு எறும்பு கடிச்சோடனே எறும்பு செத்து போயிடுது. பட் எறும்போட என்னது, நான் கடிச்சா யார கடிக்கிறோனோ அவங்க இறந்து போகணும்னு தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன நடக்குது, நான் கடிச்சு நான் இறந்து போற மாதிரியே நான் வர வாங்கிக்கிறேன் அப்படின்னு எறும்பு யோசிச்சு போயிட்டான். ஸோ இதுக்கான காரணம் இதுதான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது கரெக்டா தான் நினைக்கிறீங்களா, அது தவறுதலா தான் நினைக்கிறீங்களான்றது வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தா அது பிரோஜனம் கிடையாது. அது ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி அது ஒரு 4 வாட்டி பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டா தப்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் மாத்தணும்னு தெரியும். அந்த வார்த்தைகளை மாத்திட்டு திருப்பி நீங்க அதை சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க யூனிவர்ஸோட கரெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயம் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நோட்ல 108 வார்த்தை எழுதுங்க அதெல்லாம் நடக்கும்னு. இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு ஃபார்முலா கான்செப்ட் தான். நான் சொன்னது என்னன்னா, நீங்க மூளையிலேயே நீங்க எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா ப்ராசஸ் நடக்கும். அதனால இதே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பென் இட் டவுன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும், இல்ல உலகத்திலேயே அதிகமா பணம் வச்சிருக்கிறவர் ஆகட்டும், யார போய் கேட்டாலும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது, என்னோட கோலை நான் வந்து எழுதி வச்சிருப்பேன், நான் இந்த ஒரு 4 விஷயம் இந்த 2 வருஷத்துல அடையணும்னு நான் எழுதி வச்சிருப்பேன், அது எனக்கும் நான் பார்ப்பேன், தினைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது நடக்கும் அப்படின்னு. அதோட கான்செப்ட் தான் இருக்கும். உங்களுக்கு என்னவா வேணுங்கிறத நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வெறும் மூளையிலேயே வச்சுட்டு யோசிச்சிருந்தேன்னா மூளையிலேயே வச்சுட்டு இருக்கும் போது அது ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா மூளையிட்டு உங்களுக்கு கனெக்ட் வேர்ட்ஸோட கனெக்ட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு இன்னும் ஈஸியா நீங்க என்ன வேணும்ன்றத சொல்றீங்கன்னு அர்த்தமாயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதான் என்னென்ன தடைகள் இருக்கு ஃபீல் பண்ணும் போதே இது நடக்குமா, இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குமா எப்படின்ட்டு அதை பத்தி தான் நம்ம அதிகமா யோசிப்போம். இப்ப சொன்னேன் இல்லையா, பைக் வாங்க எனக்கு பணமே இல்லை, நான் எப்படி வந்து வாங்குவேன், பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்பேன் இது நடக்குமானே எனக்கு தெரியல, இப்பயும் ஒரு சந்தேகத்தோடையும் எப்படி நடக்கும்ன்ற தடைகள் தான் அதிகமா இருக்கு. அந்த தடைகளை பத்தியே நீங்க பேசிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நடக்க போறது கிடையாது. ஸோ இந்த ஹர்டில்ஸை பத்தி நினைக்காதீங்க, என்ன நடக்க போகுது, ஒரு மேஜிக் நடக்க போகுது. கண்டிப்பா பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும்போது மேஜிக் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வரும்னு தெரியாது, பிளண்டா நீங்க பிலீவ் பண்ணி நீங்க போடலாம், அது நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எறும்பு கதை மாதிரியே தான் இந்த கதையும் நான் சொல்ல விரும்புறேன்.
இப்போ ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா, இவருக்கு இந்த பிரபஞ்ச விதி தெரிஞ்சுச்சு. இவர் என்ன பண்றாருன்னா யோசிக்கிறாரு, நான் வந்து ஒரு காட்டு நடுவுல இயற்கை நடுவுல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவு காண்றாரு. அதே மாதிரி காட்டு நடுவுல உள்ள போயிடுறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப பசி வந்துருது. இப்போ எனக்கு சுத்தி ஒரு சாப்பாடு பிளேட் வந்து ஒரு விருந்துல எப்படி கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு கல்யாண விருந்துல கொடுக்குற மாதிரி சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவருக்கு சாப்பாடும் கிடைச்சிருது. சாப்பாடு கிடைச்சிட்டு சாப்பிட்டோடனே ஓகே, நல்ல தூக்கம் வருது, நல்ல இயற்கைக்கு நடுவுல நான் தூங்க போறேன், தூங்கலாமே அப்படின்னு தூங்க போறாரு. அப்ப தூங்கும் போது திடீர்னு ஒரு டவுட், நம்ம தூங்கும் போது ஏதான மிருகம் வந்து நம்மளை கடிச்சிட்டா என்ன பண்றோம், அதுவும் சிங்கம் வந்துட்டா என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. சிங்கம் வந்து கடிச்சு அவரை சாப்பிடுது. ஸோ உங்களோட மேஜிக் உங்க கையில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னது, அவருக்கு இந்த இடத்துல போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, கிடைச்சிச்சு. அடுத்தது ஃபுட் வேணும்னு ஆசைப்பட்டாரு, கிடைச்சிச்சு. ஸோ இது மேஜிக் கிடைக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சோம், அவர் ஏன் நெகட்டிவா யோசிக்கணும்? அடுத்தது வந்து என்னை வந்து லயன் கடிக்கணும்னு எதுக்காக யோசிக்கணும்? இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற தப்பு. நமக்கே தெரியாம சில விஷயங்கள் நம்ம நினைச்சது நடக்கும். ஆனா திருப்பி டவுட் பட்டு நம்ம நெகட்டிவாவே ஏன் போகணும்? அந்த மேஜிக்கை நீங்க ஏன் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத இந்த லா ஆஃப் பிரபஞ்சத்தோட கான்செப்ட்ல நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. அது அது மட்டும் இல்லாம இது எப்பெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சில விஷயங்கள் வேண்டும் போதும், இல்ல சன்செட் ஆயிட்டு மாலை நேரத்துல வேண்டும் போதும், அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட காலம், அதாவது சன்ரைஸ்க்கும் சன்செட்டுக்கும் நடுவுல பிரபஞ்சத்துக்கு அதிகமா நீங்க நன்றி சொல்லும் போதுதான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்கிரமா கனெக்ட் ஆகும். ஸோ என்ன ஒரு விஷயம் நம்ம நடந்திருப்போம், இது ஏன் எனக்கு நடக்குது, ஏன் வந்து எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் வந்து துரதிருஷ்டசாலியா, என்னோட ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் நடக்கலையே, என் பக்கத்து வீட்டுக்காருக்கு இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி நம்ம ஏக்கமா பாக்குறத விட, எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு நல்லதுக்காக தான் நடக்குது, உனக்கு நன்றிகள், நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றிகள் நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணி நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா, நீங்க அதிகமா பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றீங்க. அப்போ உங்களால சீக்கிரமா அந்த எண்ணங்கள், அந்த பாடியும் அந்த உணர்ச்சியும் ஒருநிலைப்படுத்த முடியும். அந்த ஒருநிலைப்படுத்தும் போது பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதிகமா 3 வேலை அட்லீஸ்ட் எப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாடு எடுத்து நீங்க 3 வேலையோ 4 வேலையோ சைட் 2 வேலையோ சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு நீங்க சொல்றீங்க. அதோட சேர்ந்து இந்த சாப்பாடு உருவாக்குனவங்களுக்கும், இந்த சாப்பாடு என் கையில வந்து என் வாய்க்கு போறதுக்கான காரணமா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி அப்படின்னு நீங்க சொல்லி சாப்பிடும் போது என்ன பண்றீங்கன்னா, நீங்க பிரபஞ்சத்துக்கு மட்டும் நன்றி சொல்லல, அது உருவாக்குன அந்த விவசாயில இருந்து, அதுல அந்த மண்ணுல இருக்கிற புழுக்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஆளுங்கள்ல இருந்து, அதை வாங்கிட்டு வர உங்களோட வீட்டு மெம்பர்ல இருந்து, அதை செஞ்சு கொடுத்த உன் அம்மால இருந்து, அதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நீ பேக் பண்ண ஒருத்தர்ல இருந்து, நீ வாய்க்கு போற வரைக்கும் நீங்க எல்லாருமே தேங்க் பண்ணும்போது யாருமே விடல. ஸோ அதிகமா நீங்க தேங்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியமும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, நீங்க ஆரோக்கியத்தை வாங்கலாம், உங்களுக்கு பணம் தேவையா வாங்கலாம், உங்களுக்கு கனவுகள் நிறைவேறணுமா அதை வாங்கலாம். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அள்ளி கொடுக்கும் வரும்னு சொல்லும் போது நீங்க கண்டிப்பா எதை வேணாலும் கேட்கலாம். அந்த கேட்கும் முறைய ப்ராப்பரா வச்சுட்டு எப்படிலாம் கேட்கணும்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தரும். அடுத்தவங்களுக்கு தீங்கு இல்லாம கேட்கலாம், உங்களை மட்டும் ஒருநிலைப்படுத்தி கேட்கலாம். இது செல்ஃபிஷ் கிடையாது. ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கிதான் ப்ராசஸ் பண்ணுது. நீங்களும் பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்றீங்கன்றதுனால உங்களை ஃபோக்கஸ் பண்ணியும் உங்களோட கோல் ஃபோக்கஸ் பண்ணியும் கேட்கலாம். ஸோ நிறைய எனக்கு பண கஷ்டம் இருக்கு, எனக்கு நிறைய மணி வேணும்ன்றதுதான் எனக்கு கோல்னா அதையும் கண்டிப்பா வைக்கலாம். ஸோ இந்த மாசம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 20,000 ரூபாய் தான் சம்பளம், எனக்கு அடுத்த மாசம் இல்ல அடுத்த வருஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா டபுள் ஆகணும் என்னோட சம்பளம் அப்படின்றத நீங்க என்னென்ன வகையில எல்லாம் கேட்கலாம். நான் வந்து ஒரு மணி மேக்னெட்டை, பிரபஞ்சம் எனக்கு மணி மேக்னெட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு நன்றி இறைவா, நான் மணி மேக்னெட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னும் போது உங்களுக்கு மணி சீக்கிரமா உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு மூலியமா கண்டிப்பா வர ஆரம்பிக்கும்.
ஸோ நம்பிக்கை ஒண்ணு, அதை ப்ராக்டிஸ் பண்ற திறமை ஒண்ணு. ஸோ இன்னைக்கே பண்ணி நாளைக்கே எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட வரணுமானா அவ்வளோ நீங்க கண்டிப்பா அதுவும் நடக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி கரெக்டா போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கும். அப்ப நாளைக்கே நடக்கணும்னா நீங்க எந்த அளவுக்கு ஆல்ரெடி கனெக்டடா இருக்கீங்கன்னு பார்க்கணும். சில பேருக்கு தாமதமா ஏற்படுத்தலாம், ஏன்னா ப்ராசஸே அவங்க ஸ்லோவா பண்ணுவாங்க, அதனால இது ஸ்லோவா நடக்கும். ஸோ நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கோல், நான் இந்த வயசுல என்ன நான் ஆகணும்னு நினைச்சேன், அதே மாதிரிதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க நிறைய பேர் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபஞ்சத்தோட விதி என்னது, நீங்க அதிகமா நீங்க நன்றிகள் சொல்லி நீங்க கனெக்ட் பண்ணும்போது, உங்களோட பிளெஸிங்ஸ இது பண்ணும்போது, அக்னாலேஜ் பண்ணும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட சிம்பிள் கான்செப்ட். உங்களோட வார்த்தைகள், தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பாருங்க. அந்த வார்த்தைகளும் எண்ணங்களும் கனெக்ட் ஆக பாருங்க. அந்த எண்ணங்கள் கனெக்ட் பண்ணும்போது நேர்மறை எண்ணங்களா, பாசிட்டிவ் எண்ணங்களா, டவுட் ஃப்ரீ எண்ணங்களா, டீட்டெயில்ஸ் நிறைந்த எண்ணங்களா பார்க்கும்போது வைப்ஸ்ன்றது பிரபஞ்சத்துக்கு எப்படி பல கோலங்கள்ல காந்த சக்திகள்லாம் உள்ளதோ அதே மாதிரி ஆரான்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்களுக்கு வெயிட் உண்டு. எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண போகுது. ஸோ உங்களோட எண்ணங்கள்லாம் அந்த வைப்ஸ் மூலியமா நீங்க உங்க பாடியில இருந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் போது அதுதான் ரிசல்ட்டா உங்களுக்கு திருப்பி வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு தவறுதலும் இல்லாம நீங்க நாங்க சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா, அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பலன்களை தரும். ஸோ இந்த 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 கான்செப்ட் நீங்க சரியா புரிஞ்சுட்டு நிறைய பலன்களை உங்க லைஃப்ல மாத்திக்கணும். உங்களோட ஹெல்த் விஷயம் சரியாகணும், உங்களோட பணம் பற்றாக்குறை நீங்கணும், உங்களோட ஆரோக்கியம், மனது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், எல்லா ஆரோக்கியமும் பன்மடங்கு பெருகணுன்றதுதான் என்னோட விஷயமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த இறை மார்க்கத்திற்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நன்றி சொல்லிட்டு இதோட நிறைவு பெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, மிக சிறப்பு. அம்மா மெயினா நீங்க சொல்றது என்னன்னா, நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நிறைய நன்றி உணர்வு கொடுக்கும்போது கண்டிப்பா எனக்கு அது பிரபஞ்சத்துக்கு நமக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்றதும், அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப், நேர்மறை எண்ணங்கள், அந்த அது விஷுவல் பண்ணணும், அந்த அளவுக்கு விஷுவல் பண்ணணும். அது அதாவது ஒரே மீனிங் இருக்கும், ஆனா அது சொல்ற விதம், அதாவது நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கிறத விட என் உடல் நலம் சரியாகும் அந்த சொல்றதுல ஃபர்ஸ்ட்ல நெகட்டிவ் வந்துடக்கூடாது, அந்த ஃபர்ஸ்ட்லயே பாசிட்டிவ் இருக்கும்போது. ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம என்ன கேட்கிறோங்கிறது, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோமோ அதையே செய்யும் அப்படிங்கிறது. அப்ப எனக்கு அந்த ஆள் வேண்டாம், எனக்கு அவரை பிடிக்காது, அவர் வேணாம் நம்ம சொன்னா அதையே தான் ஈர்த்து கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா அந்த உடலோடையும் கனெக்ட் ஆயிருக்குங்கிறது இன்னைக்கு ஒரு புது விஷயமா இருந்தது மேம். கண்டிப்பா அது நரம்பு மண்டலங்கள் அப்படிதானே மேம் சொன்னீங்க? ஆமா, நம்மளோட உடல் நரம்பு மண்டலமும் யூனிவர்ஸும் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இப்ப நரம்பு மண்டலமும் யூனிவர்ஸும் சேமா இருக்கு. சேமா தான் இருக்கும். அதனால நம்மளால ஈஸியா, இப்போ உங்களுக்கு சின்னதா ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த அவதார் படத்தை பார்த்துருப்பீங்க. அவங்க வாலில எப்படி இன்னொருத்தர் கூட கனெக்ட் பண்ணிட்டு பேசாமலே அவங்களோட உணர்ச்சியை சொல்றாங்களோ அதே மாதிரிதான் நம்மளோட நரம்பு மண்டலங்கள் மூலியமாவும் நம்மளோட எண்ணங்கள் மூலியமாவும் திங்கிங் பேட்டர்ன் மூலியமாவும் அழகா ஈஸியா நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அருமை, ரொம்ப அருமையா அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி உணர்வு, நம்மளோட எண்ணம், இந்த வைப், பாசிட்டிவ் வைப், எந்த அளவுக்கு நம்ம வெறுப்பு கொடுத்து நெகட்டிவ் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு தேடி நம்மகிட்ட தான் வரும். அப்ப நம்ம பாசிட்டிவ் வைப்போட விஷுவல் பண்ணி அது நடக்கும்போது கண்டிப்பா பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்குது. நாம தான் வாங்க ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறத அருமையா அம்மா சொன்னாங்க. எல்லாரும் அம்மா வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். துரியத்துக்கு வந்துடலாம். மிக சிறப்பாக அம்மா அவங்க இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு அதை கொடுக்குது அப்படிங்கிறத நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. நாங்களும் இப்ப யோகால இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது
கண்டிப்பா அது நல்ல ஒரு நிலை கிடைக்குது. முதல்ல தெரியாம சில வார்த்தைகள் அதுல முதல்ல வர்ற இடத்துல வார்த்தைகளை மாத்தக்கூடாது அப்படிங்கும்போது எப்போதுமே நம்ம கிட்ட எண்ணங்கள் பியூரா இருந்து அதை கொடுக்கும்போது கேட்ட வரத்தை அள்ளித்தரும் பிரபஞ்ச விதி அப்படிங்கிறது கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கறது அம்மா தெளிவா சொன்னாங்க. அம்மா அவங்கள வாழ்த்தலாம். உளவியல் பேராசிரியர் லாவண்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அம்மா அவங்க கிட்ட யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேட்கலாமாமா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்கு. நன்றி. இந்த வாழ்த்துக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் இருக்கு. இந்த மேம் நம்ம எவ்வளவு அளவுக்கு எல்லாரையும் வாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க வாழ்த்த நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகே, எது நம்மளால பணம் இதெல்லாம் கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டோம், வாழ்த்துக்கள் கொடுக்கறதுக்கோ வேண்டுதல் ப்ரேயர் பண்றதுக்கோ நீங்க தயங்கவே கூடாது. நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளவு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு திருப்பி வராதும் பிரபஞ்சத்தோட வேலைதான். பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்க மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா ஒன்னே இன்ட்யூஷன் இருக்கு. அதாவது உங்களோட ஆழ்ந்த எண்ணங்கள் என்னது, எனக்கு நிறைய நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னா எதிர்பார்ப்போட அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க பண்ணும்போது உங்களோட இன்ட்யூஷன் ஒருத்தர் கெடுதல் இல்லாம இருக்கு, நீங்க சுயநலம் இல்லாம இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுச்சுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்க கேட்காமலே அது ரிட்டர்ன் கொடுத்துரும். இதெல்லாம் கேட்டு வாங்குறோம் நம்ம, இதுல இதெல்லாம் கேட்காம கொடுக்கறது இது ஒரு விஷயம். நீங்க அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, இந்த உலக நலனுக்காக ப்ரே பண்ணுங்க. உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினம், வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லாம செடி கொடிகள் மிருகங்கள் இது எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணும்போது அதிகமாக நலன்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஸ்பெஷலே. நம்மளோட இறை எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் ப்ரே பண்ணுங்க. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் 1 உயிர்ல இருந்து 6 உயிர் வரைக்குமே நல்லா இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணும்போது நமக்கு அதிகமான நலன்கள் வந்து சேரும். கண்டிப்பா மேடம். நம்ம வட்டத்தை ரொம்ப சுருக்கணும்னா பிரபஞ்சமும் சுருக்கிடும். நம்ம பெரிய அளவுல விரிந்து பண்ணோம்னா பிரபஞ்சமும் நமக்கு அள்ளி கொடுக்கும். அதுதான் வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே அது வேல்யூவா இருக்கும். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, அதுக்கான பதிலா இருக்கும். யாரும் சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க போல. இப்ப நாங்க வாழ்க வளமுடன். லிங்கேஸ்வரன் அன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மேம் இப்ப ரிலேஷன்ஷிப் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க கரெக்டா இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி அதாவது கொஞ்சமாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும், நம்மளோட கேரக்டர் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் ஒத்து போகணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி மேம் பிரபஞ்சத்திட்ட சொல்றது? ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்காக மாறணும் அப்படின்னு நீங்க வேணுனீங்கன்னா கண்டிப்பா அவன் நடக்கவே நடக்காது. அதுதான் அது என்ன, இப்ப நம்ம என்னதான் உங்களோட மாற்றங்கள் என்ன வேணும்ன்றத நீங்க பார்க்கணும். உங்களுக்குள்ள நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். அடுத்தது இமேஜினேஷன் பண்றதுல என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்க யோசிச்சு அதை நினைச்சிட்டே இருக்கும்போது அதை பாசிட்டிவா போடும்போது கிடைக்கும். இப்போ எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது, என்னால நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாலே பிரச்சனையிலதான் முடியுதுன்னும் போது அவர் இந்த ரூம் போறாருன்னா நான் அந்த ரூம் போறேன், வெறும் நான் சாப்பாடு எடுத்துட்டு போய் வைக்கிறதோட சரி அப்படின்றத விட இதுக்கு பதிலா நீங்க எப்படி யோசிக்கலாம்னா நீங்களும் அவரும் ஒரு ரூம்ல ஒன்னா இருக்கீங்க, நல்லா பேசிக்கிறீங்க, சந்தோஷமா சிரிக்கிறீங்க, உணவை அப்ப பரிமாறிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு விஷயமா மாற ஆரம்பிக்கும். ஐயோ என் கணவர் சிரின்னு எப்பவுமே எனக்கு சிரிச்ச பல மாசங்கள் ஆச்சு, அந்த சிரிப்பை பார்த்து இவ்வளவு நாள் ஆறுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து மாத்த ஆரம்பிங்க.
இப்போ எனக்கு ஒரு கணவர் வந்து என் மேல சந்தேகப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும்போது, இல்ல நான் ஒரு விஷயம் கேட்டு அவர் என்ன அலோவ் பண்றாரு. யூஸ்வலா அலோவ் பண்ண மாட்டாரு. சந்தேகத்துல என்ன போகாத வெளியன்னு தடுக்கிற ஆள நான் எப்படி இமேஜின் பண்றேன்னா, நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்டு அவர் ஓகே சொல்லி நான் போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபோக்கஸிங் வந்து உங்களுக்கு உள்ள நீங்க அதிகமா இருக்கணும். உங்க 2 பேரையும் வச்சு உங்களோட இது வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அவரை நம்ம மாத்தணும்னு நினைக்கிறதுன்றது ஆனா அவரை நம்ம மாத்தணும், அதாவது இந்த மாதிரி யோகா கிளாஸ் வரணும், அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி யோகா கிளாஸ் வரணும், நம்ம அவரும் வந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணணும். அவரோட குணாதிசயங்களை வந்து உங்களால மாத்தவே முடியாது. நீங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல, சிம்பிளாவே வாழ்க்கையில வந்து நீங்க வந்து எப்படி அவர் வந்து ஒன்னொன்னுக்கும் பண்றதுக்கு ரியாக்ட் பண்றீங்க அப்படின்ற பொறுத்து இருக்கு. நான் அழறேனா, நான் கத்துறேனா, நான் வந்து பாத்திரத்துக்கு போடுறேனா, இல்ல நான் 4 நாள் பேசாம இருக்கிறேனா, இல்ல அவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்றேனா, இதை எதை நான் பண்றேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. அத வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவரோட பிஹேவியரும் மாறதுக்கு சான்ஸ். புரியல மேம். இப்போ வந்து நாம எனக்கு புரியல மேம். இப்போ வந்து நம்ம அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு ஏத்துக்கணும்ன்றீங்களா? அப்படி சொல்லல மேடம். என்ன சொன்னாலும் சரின்னு ஏத்துக்கல. அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கஷ்டப்படுத்துதுன்றீங்க இல்லையா, அப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றத நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதுதான் இப்ப பிரச்சனையில வந்து நான் வந்து அதிகமா அழறேன், அதிகமா கோவப்படுறேன், இல்ல நான் பாத்திரத்தை தூக்கி போடுறேன், இல்ல வந்து நான் 4 நாள் பேசாம இருக்கேன், இல்ல அவர் என்ன சொல்றாரோ நான் ஆப்போசிட்டா பண்றேன். உங்களோட பிஹேவியர் என்னன்னு முதல்ல பாருங்க. அவர் அப்படி பண்றதுக்கு நீங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றீங்கன்னு பாருங்க. அந்த ரியாக்ட் பண்ற விஷயம் எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு, எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியா மாத்திருக்கு அப்படின்னா, இது ரியாக்ஷன் எதுவுமே நல்லதா உங்களை மாத்தல, உங்களுக்கு பீஸ்ஃபுல் கொடுக்கல. அப்போ உங்களோட பேட்டர்ன் எதையோ ஒண்ணு நீங்க மாத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் மாத்த சான்ஸ் இருக்கு. ஆனா அவரை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாறவே மாறாது. உங்களை மட்டும்தான் நீங்க மாத்திக்க முடியும். நீங்க ரியாக்ட் பண்றது எப்படின்றத வச்சுதான் அடுத்தவங்க திருப்பி ரியாக்ட் பண்ண போறாங்க. சோ அத வந்து நீங்க என்ன உங்க பேட்டர்ன்ல தப்பு பண்றீங்க, ஏன்னா உங்களை மாத்துறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு இந்த விஷயம் தான் நான் தப்பு பண்றேன்றத அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருவேன்னு எனக்கு தெரியும் மேம். அதனால இப்ப வந்து வாயை மூடிக்கிறது மேம், எதுவும் பேசிக்கிறதே இல்ல. இப்ப அது கூட இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது இப்படி பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, நான் நிறைய வார்த்தையை விட்டுருவேன். கோவப்படணும்னு எனக்கு தெரியும், அவங்க அதை காயப்படுத்துவாங்க மனசுன்னு தெரியும். அதனால இப்ப வந்து அவங்க என்ன பண்ணா நம்ம கேள்வி கேட்க கூடாது, அமைதியா இருக்கணும், எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன அமைதிப்படுத்திக்கிட்டேன். அப்படியே அமைதிப்படுத்திடுறேன். அது ஓகேவா மேம்? ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கோவப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்ப அந்த கோவத்தை வந்து சைலன்ஸ் மூலியமா நீங்க மாத்திட்டீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த சைலன்ஸ் எத்தனை நாள் வந்து எனக்கு நீடிக்குதான, அந்த 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 சூழ்நிலையில பிரச்சனைய ஜாஸ்தி பண்ணாம இருக்கே தவிர அந்த பிரச்சனையை தீர்க்கல. அப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க அதை அழுத்தி வச்சுக்க கூடாது. அதுதான் சப்ரஷன் சொல்லுவாங்க. சொல்ல நினைக்கிறத சொல்லாம அழுத்தி நான் கம்முனே இருக்கேன், அவர் சொன்னாலும் எது சொன்னாலும் ஓகே ஓகேன்னு இருக்கேன், அதுவுமே தவறுதான். அப்போ பிரச்சனை அந்த நேரத்துல பிரச்சனை ஆகாதே தவிர இன்னொரு நாள் பெரிய பிரச்சனையா அது வெடிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா, நான் சைலண்டா மட்டும் இல்ல, அந்த இடத்துல நான் பேசணும், எப்படி பேசணும், என்னோட டோன் எப்படி இருக்கணும், என்னோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும். ஓகே, நான் என்ன மாதிரி நீங்க சொல்றது தப்பு அப்படிலாம் கிடையாது, நான் அப்படின்னு எதிர்த்து பேச போறேன்னா ஓகே நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன், ஆனா இப்படியும் நான் யோசிக்கிறேன், இதையும் நீங்க கேட்கலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ உங்களோட வார்த்தைகளை நீங்க மாற்றும் போது there is a magic in our words. நம்மளோட டோன் எப்படி வந்து நான் என்னோட டோன் எடுத்துட்டேன், அவர் சத்தமா கத்தி பேசும்போது நான் சாந்தமா அமைதியா கூலா பேசும்போது அவர் அந்த நிலைக்கு இறங்குவாங்க. இதுதான் மேம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுதான் இயற்கையில கஷ்டமா இருக்கு மேம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு மாதிரி வளர்ந்து வந்துட்டுமா மேம், இப்ப இதெல்லாம் கேட்க கேட்க நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சா கூட அது எப்படியும் வந்துடுது, நம்ம கத்துறது அந்த கோபப்படுறது, அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏன் ஒரு விஷயத்த வயது என்னது?
உங்க வயசு சொல்ல முடியுமா? இப்ப தப்பா உங்களோட நினைச்சுக்கலாம். ஏஜ் மேம் இப்ப 35 மேம். 35 வருஷமா நான் ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் மேடம். நீங்க ஒரு பேட்டர்ன் அதுதான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இப்ப அதுதான் சொல்றேன். திடீர்னு ஒரு வாரத்துல மாத்தணும், ஒரு மாசத்துல மாத்தணும்னா முடியாது. ஆனா நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. அந்த 35 வருஷத்தோட பேட்டர்னை நீங்க அந்த உங்களோட ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன்ல ஒரு வருஷத்துல மாடிஃபை பண்ணலாம். சேஞ்சஸ் நடக்கும். ஆனா முயற்சி பண்ணுங்க. அதை கிவ் அப் பண்ணிடாதீங்க, விட்டுடாதீங்க. இதே ஒரு நல்ல இதுல போனா. ஆனா எனி டைம் அமைதியா இருந்து எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்றதும் நல்ல விஷயங்கள் கிடையாது. நீங்க மனசுல நினைக்கிறதும் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆனா எப்படி சொல்ல ஆரம்பிக்கணும்ன்றத ட்ரைனிங் தான் நீங்க பண்ணணும். எந்த வார்த்தைய சொன்னா அவர் வந்து சுருன்னு அவருக்கு கோவம் வந்துரும், அந்த வார்த்தைக்கு பதிலா நான் இதை போடலாம், அதே சமயம் நான் நினைச்சதையும் சொல்லுவேன் அப்படின்றத அந்த வார்த்தை ஜாலங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தை ஜாலங்கள்ல நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். முயற்சி பண்றேன் மேம். நன்றி மேம். ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஒரு விஷயம் மட்டுமே. ஆனா முயற்சி கண்டிப்பா அது பண்ணுவோம் மேம். கஷ்டமானதுதான். ஆனா முடியாதது இல்ல. கண்டிப்பா மேம். ரொம்ப கண்டிப்பா ரொம்ப உங்களால நன்றி. முடியும். நீங்க நம்பிக்கை வச்சுட்டு நீங்க நான் சொன்ன அந்த ரூம்ல நீங்க இப்போ ஒரு சின்ன விஷயம், நீங்களும் ஒரு ஹஸ்பண்டோ இருந்து என்ன விஷயத்த நீங்க எதிர்பார்க்கறீங்க, என்ன விஷயத்துக்காக எவ்வளவு நாள் ஏங்குறீங்களோ அதை ஒருங்கிணைப்படுத்தி நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸோட நீங்க வைங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். பாருங்க, நடந்ததை நீங்க இறை மார்க்கத்து அம்மா கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்ததா ரெட்மி அன்மியூட் கொடுத்துருக்கேமா. ரெட்மி. வாழ்க வளமுடன்மா. வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேம்மா. இந்துவர்தன் பேசுறேம்மா. என்னுடைய சன் 29 இயர்ஸ் ஆகுது. பட் இன்னும் நிறைய இடம் பார்க்கணும். நம்மளுக்கு இன்னும் மேரேஜ் வந்து சரியா ஆகல. அது ஏதாவது என்ன மாதிரி நம்ம எக்ஸிடேஷ் பண்ணணும், என்ன தடை வருதுன்னே தெரியல. பட் ஏன் அப்படி நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணலாமா உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு மேடையில திருமணம் ஆகுற மாதிரியும், அது பக்கத்துல இந்த மாதிரியான பொண்ணு நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அவங்க அந்த இது வந்து அப்படியே ஒரு கல்யாண திருவிழா காட்சியும் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். உங்களோட பிள்ளைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ண, இந்த மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் சீக்கிரமா நடக்கும் போது அவரையும் விஷுவலைஸ் பண்ண சொல்லுங்க. நீங்களும் விஷுவலைஸ் பண்ணலாம், அவரும் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து அவரோட லைஃப்ல மாற்றி வைக்க முடியும், அவரும் விஷுவலைஸ் பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, உறவுகள்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேற. நீங்க நினைக்கிறது அவர் நினைக்கணும் இல்ல. சோ அவர் நினைக்கிறது தான் பிரபஞ்சம் அவருக்கு கொடுக்க போகுது, நீங்க நினைக்கிறது கொடுக்க போகுது. ஸோ 2 பேருமே இது கல்யாணத்துக்காக விஷுவலைஸ் பண்ணி பண்ணும்போது அந்த உங்களோட குறிக்கோள் சீக்கிரமா நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. அது எழுதுறதுன்னு சொன்னீங்களா? இப்ப எழுதுறது வந்து எந்த டைம்ல வேணா எழுதலாமா, இல்ல வந்து ஏர்லி மார்னிங் தான் எழுதணுமா? மார்னிங்ன்ட்டு இல்ல, நீங்க இறைவனை வணங்கிட்டு எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கோ அதை 108 வாட்டி நீங்க எழுதி பழகலாம். ஸோ இதுதான் நீங்க உங்களோட கனவுகள்ல என்னன்னா அந்த மேடையில ஒரு கல்யாண கோலம் நீங்க போய் எல்லார்கிட்டையும் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி, எல்லாரையும் அழைக்கிற மாதிரியும், அந்த அந்த ஒரு நாள் மட்டும் யோசிக்காம இந்த ப்ராசஸ்க்கான தேவைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்யாணம் நிச்சயம் ஆகிறதுல இருந்து நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த ப்ராசஸ் பெருசா ஆகும்போது உங்களோட பிரபஞ்சத்துக்கு நீங்க நிறைய கொடுக்கும்போது பிரபஞ்சம் அப்படியே மாத்திடும். அந்த கல்யாணம் அன்னைக்கு நடக்கிற நிகழ்வு மட்டும் இல்லாம நீங்க பொண்ணு பார்க்க போறதுல இருந்து, நிச்சயதார்த்தம் ஆகுறதுல இருந்து, நீங்க கல்யாண பத்திரிக்கை ஒவ்வொரு வீட்டுல கொடுக்கறதுல இருந்து, அந்த மேடைக்கு அந்த ரிசப்ஷன் டே வந்ததுல இருந்து, அந்த கல்யாண நாள் வர்றது வரைக்கும் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. நீங்க என்ன கலர் சாரி கட்டிட்டு நீங்க வந்து அந்த கல்யாண மேடையில நிற்பீங்க, உங்களோட கணவர் வந்து என்ன கலர் வேட்டி சட்டை போட்டிருப்பாங்க, உங்களோட பிள்ளைங்க மத்த உறவுக்காரங்களாம் எப்படி வந்து நிற்பாங்க, இந்த மாதிரில இருந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் நீங்க வந்து அதிகமா விஷுவலைஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு அதிகமா அது நடக்க ஆரம்பிக்கும். சரிம்மா, வாழ்க வளம். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்ததா தினேஷ் குமார் அன்மியூட் கொடுத்துருக்கேமா. தினேஷ் குமார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கொஞ்சம் சவுண்டா பேசு, கேக்குதுங்களா நான் பேசுறது?
கேக்குதுங்க சார். வாழ்க வளமுடன். ஆஹ் அம்மா இப்போ எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு வயசு 37. எனக்கும் மனைவிக்கு என்னன்னா, இப்ப நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். நான் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு தவளை தண்ணி பிடிச்சா கூட உள்ள எடுத்துட்டு வந்து வைமான்னு அப்படியே வைக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். இல்ல ஒரு தவளை தண்ணி பிடி பத்தாது, நமக்கு 4 பேர் இருக்கிறோம், 2 தவளை தண்ணி பிடிச்சாதான் மறுநாள் அதே சொல்றாங்க. இப்ப நான் பொறுத்துட்டு ஹலோ, வாழ்க வளமுடன். ம். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க கேக்குதுங்க சார். ஐயா, சொல்லுங்க. கேளுங்க. இப்போ நான் பொறுத்துக்கிறேம்மா, வீட்டுல அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, அவங்க பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வீடு வாசல்லாம் பெருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஒரு ஓரமா சேர்த்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி அப்பா சொல்லுவாரு, இந்த குப்பைங்கெல்லாம் எடுத்து போடுங்க, அம்மாவும் சொல்லுவாங்க, எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். அவங்க மனசு அளவுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. என்னன்னா, இந்த குப்பைகள்ல எதனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணாங்கன்னா அது மாதிரி துவைச்ச துணியை 2 3 தடவை துவைச்சிக்கிட்டே இருப்பாங்க. குளிக்கும் போது தேய்ச்ச இடத்துல தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால எனக்கு புரியுது அவங்களுக்கு, இதனாலதான் அவங்களுக்கு ஏதோ செய்ய முடியல, போக முடியல, சொல்றது கேட்க முடியலன்னு புரியுது. இது எப்படிம்மா நாங்க டாக்டர்கிட்ட கூட்டு போறோம், மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதுவும் ரெகுலரா என்ன எடுத்துக்கிறது மெடிசன் கிடையாது. எடுத்துக்கிறாங்க? எதுக்காக எடுக்கிறாங்க? இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்காக தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப இது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது சார். ஏன்னா டீடைல்ஸ் தெரியாம பேச முடியாது. பட் நீங்க இந்த பிரபஞ்ச விதியில பாத்தீங்கன்னா அடுத்தவங்கள மாத்த முடியாது, உங்களை மட்டும்தான் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி மாத்த முடியும். நீங்க வந்து ஆஹ் உங்க வைஃப் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மோர் ஓவர் வந்து அவங்களுக்கு மென்டலா அதுக்கு அறிவுபூர்வமா ஏதோ ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு புரிய வைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி நான் பேசி புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க, அது அவங்க கேட்கல அப்படின்னும் போது அது அவங்க கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் மண்டையில ஏறலன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அது புரிய வைக்கிறதுக்கான தேடுதல் வந்து நீங்க தான் அந்த வழிவகுக்கணும். எது அவங்கள ஸ்டாப் பண்ணுது, ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படி யோசிக்கணும். ஏன் இதை பண்ண மாட்டியான்னு கேட்கறத விட அவங்க ஏன் பண்ணாம இருக்காங்க, எது அவங்கள ஸ்டாப் பண்ணுதுன்னு நீங்க அவங்களே கேட்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிகமா சொல்ல சொல்ல அவங்க ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. இதை நீ இதை பண்ணுன்னு சொன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அது போயிட்டு நீங்க கேட்கலாம், ஏன் நீ வந்து நாங்க சொல்லி நீங்க பண்ண மாட்டீங்க, நீ ஒரு சமயம் பண்றீங்க. ஸோ அதிகமா வந்து நம்ம குறைகளை மட்டுமே சுட்டி காட்டும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது. அவங்களையும் சந்தோஷமா வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா அதிகமா உங்களோட சந்தோஷமான நேரங்கள், இப்ப நானும் என் கணவரும் அவர் வேலைக்கு போயிட்டு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் தான் இருக்காரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு, எப்ப பாரு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இல்ல லைஃப்ல, நீங்களும் சந்தோஷமா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் குறைகளை சொல்றதுக்கு முன்னாடி சில நிறைகளை வந்து நீங்க சுட்டி காட்டிருக்கீங்களா பாருங்க. அவங்க பண்ற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் நீங்க அதை பாராட்டிருக்கீங்களா, அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னும் போது அவங்க நீங்க கொஞ்சம் நிறைய பாராட்ட அவங்க அந்த பாராட்ட வாங்கணுன்றதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் பவர் ஆஃப் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ லவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது சார். 5 விதமான லவ் லாங்குவேஜ் இருக்குது, அதுவும் கணவன் மனைவிக்குள்ள. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மனைவிமார்களோ இல்ல கணவர்மார்களோ யாருன்னோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், அந்த நல்லா பண்ணிருக்கமா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அதுவும் இந்த ரசம் பாத்தியா அது சொல்லவே முடியாது, உங்க கைக்கு தங்க வலையிலே போடலாம், ஆனால் எனக்கு தான் வசதி இல்லை. இது சும்மா இந்த வார்த்தையை சொன்னாலே போதும். அவங்க இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. தினைக்கும் தானே நீ நல்லா சமைக்கிற, நான் ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலா சொல்லணும்ட்டு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. தினம் தினம் அவங்க பண்ற ஒரு ஒரு சின்ன விஷயத்த ஃபர்ஸ்ட் பாராட்டாங்க. இது ஒரு வகையான பர்சன். சில பேருக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, வெளியே கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குமோ, ஒரே வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கும்போது இதே வந்து எல்லாரும் திட்டிட்டு அந்த நெகட்டிவ் வைப்ஸ்லயே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட மனசு ஆரோக்கியமாவே இருக்காது.
அதனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றது வந்து ஒரு கோயிலா இருக்கலாம், ஒரு பீச்சா இருக்கலாம், ஒரு சினிமாவா இருக்கலாம், ஒரு பார்க்கா இருக்கலாம், இல்ல ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கா இருக்கலாம். இது எது உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, மணி ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு பக்கத்து தெருவுக்கு போகலாம். ஒரு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி தான் இருக்கணும் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன சேஞ்ச். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கும் போது, மாமனார் மாமியார் இந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க இருக்கும்போதும், நீங்க இல்லாத போதும் சில சில சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். அதுல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும்போது, நம்ம மாமனார் வந்து மருமகளை திட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செயின் மாதிரி பில்டப் ஆகிட்டே போகும். அவங்க அந்த டைம்ல ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா வேலைகள்ல அதுல காமிப்பாங்க. வார்த்தைகளை சில பேர் கொட்டிடுவாங்க, திருப்பி சண்டை போடுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல சொல்ல மாட்டாங்க, அந்த காரியத்துல காமிப்பாங்க. நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், நான் செய்ய மாட்டேன் போ, இல்ல இப்படிதான் நான் மாத்தி செய்வேன் அப்படின்னு தான் செய்வாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் தான். ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ஸை கொஞ்சம் மாத்துங்க. அது எப்படி மாத்தணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து குறைகளை காமிக்கிறதுக்கு நிறைகள் என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள என்னென்ன நிறை, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் நிறைவுகள் இருக்கும். முதல்ல அந்த நிறைவுகளை வந்து தொட்டு அப்ரிஷியேட் பண்ண பாருங்க. உங்க ஒய்ஃபும் ஏதாச்சும் நல்லது நிறைய பண்ணியிருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து நீங்க நீங்க எது நீங்க சொல்லாமலே சிலதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அடடா இதே மாதிரிதான் பண்ணேன், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன், இந்த இடத்த இப்படிதான் நீட்டா வச்சுக்கணும்னு நினைச்சேன், காலையில இருந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கிய, நீ இரு உனக்கு நான் என்ன பண்ணுமா சொல்லு. இந்த மாதிரி நீங்க அவங்களோட உழைப்பையும் நீங்க அக்னாலேஜ் பண்ணீங்க. காலையில இருந்து வீட்டுல சும்மா தானே இருக்கு, இது கூட பண்ண தெரியலையா அப்படின்றத, காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை பண்ணிருக்க, இதையும் பண்ணிட்டு இருக்கியா, நான் உனக்கு ஏதாவது செய்யட்டுமா, இப்படி ஒரு வார்த்தை கேட்டாலே போதும் சில பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ முதல்ல அவங்களோட நிறைகளோ நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அது ஒரு கண்டினியூஸ் தான், நீங்க அது ஒரு பழக்கமாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஓ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுடைய நிறைகளையும் பாக்குறாரு, எப்ப பாரு குறைகளையும் மட்டும் பார்த்துட்டு இருக்கிற, நிறைகளையும் பாக்குறாரு, அப்போ அவருக்கு எனக்கு வந்து அவருக்கு என் மேல லவ் இருக்கு, அஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களா மாறுவாங்க. நீ மாறுன்னா அங்க கண்டிப்பா மாறத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. அந்த மாறத்துக்கு முதல்ல நீங்க மாறி, நீங்க அவங்களை திட்டுறதை நிறுத்தி அவங்கள பாராட்டுகள்லாம் கொண்டு வந்து நீங்க உங்க பிஹேவியர்ல சேஞ்ச் காமிச்சீங்கன்னா அப்புறம் அவங்க பிஹேவியர்ல சேஞ்ச் காமிப்பாங்க. நன்றி மேடம். உங்களுக்கு நான் answer பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, போயிட்டாங்க போல இருக்குது. வாழ்க வளமுடன். ஆனா கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப சிறப்பான பதில். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். குடும்பத்துல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த ஒரு சின்ன ஒரு பாராட்டு, சின்ன ஒரு இது வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் கொடுத்துட்டே இருக்கும்னா லைஃப் போர் அடிச்சு அவங்க கூட கொஞ்சம் நெகட்டிவா பண்ண பெரிய ஆரம்பிச்சு பிரச்சனைகள் எல்லாமே சின்ன விஷயத்துல இருந்தே மாறக்கூடியதுமா. நீங்க போயிடுவாங்க. சின்ன விஷயத்துல போக்கஸ், பெரிய விஷயத்துல நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்லை. சின்ன விஷயத்துக்கு நீங்க போக்கஸ் பண்ணி இந்த ஒரு நல்லதை கண்டுபிடிச்சு அவங்கள பாராட்டினாலே அது ஒரு செயின் அப்படியே பிரேக் ஆயிடும். அந்த மலை அப்படியே தூள் தூளா உடையும், பிரச்சனைகள் தூள் தூளா உடையும். அப்போ ஒண்ணு சின்ன சின்னதா மாறும். அப்போ என்ன ஆயிடும்னா, நீங்க சின்ன விஷயத்த டார்கெட் பண்ண 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 அந்த பெரிய விஷயம் அப்படியே குறைஞ்சிடும். அதனால சின்ன விஷயங்களை பாராட்டுங்க. அது அது ஆரம்பிச்சீங்கனாலே போதும். இந்த அப்ரிசியேஷன்ன்றது ஒரு ரொம்ப பெரிய மேஜிக். இது கிராட்டிடியூட். அப்ரிசியேஷன் எப்படி வருதுன்னா, நீங்க கிராட்டிடியூட் நன்றி சொல்றீங்களா உங்களுக்கு மறைமுகமா. இது நல்லா இருக்குன்றது என்ன அர்த்தம், இது எனக்கு நல்லா கொடுத்துருக்கு உனக்கு தேங்க்ஸ்ன்றதுதான் அது மறைமுகமான வார்த்தை. அதிகப்படி நீங்க நன்றிகள் எவ்வளவு கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் திருப்பி கொடுக்குன்றதுலயே அதே கான்செப்ட் தான் இருக்கு. அப்ரிசியேஷன் இஸ் தி இன்டைரக்ட் வே ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி நன்றி மேடம். வாழ்க வளமுடன். சுசிலாமா அன்மிட் கொடுத்திருக்கேமா. சுசிலாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் வந்துமா கரெக்டான விஷயம் தான், மனசுல பட்டதை உடனே சொல்லிடுறேன். அது அவங்களுக்கு காயப்படுத்திடுது. இதை எப்படி குறைக்கிறது? மனசுல பட்டுறது சொல்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா உங்களோட வார்த்தைகள் என்ன, அது அவங்களுக்கு முள்ளா குத்துதா, நீங்க தேனை கலந்து கொடுக்குறீங்களா, இதுதான் மேட்டரே. நீங்க நேரடியா சொல்றது தப்பு கிடையாது, ஆனா சொல்ற விதமும் வார்த்தைகளும் தான் தப்பு. இப்போ இன்னைக்கு இந்த சமையல் நல்லா இல்ல, உப்பு ஜாஸ்தியா இருக்குன்றது அப்படின்னா
ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் உப்பு குறைச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அப்படி சொல்றது எப்படி இருக்கு? உப்பு போட்டு இது ஒண்ணுத்துக்கும் உதவாம போச்சு, நாய் கூட சாப்பிடாது, இத்தனை நாள் சமையல நீ செய்ய தெரியல அப்படி சொல்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா, கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தா நல்லா, இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது அப்படி சரிங்க. சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, நீங்க நேரா உப்பு ஜாஸ்தி இருக்குன்றதும் சொல்றீங்க, ஆனா அது ஒரு பாராட்டியும் சொல்றீங்க. அதுதான் உங்களோட வார்த்தைகள் ஜாலம் தான். ஏன் எவ்வளோ பெரிய உண்மையா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கலந்து சொல்லதான் வேணும். இதுதான் நம்மளோட மேஜிக். இப்போ நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளைக்காரங்களாம் ஈஸியா ஜனங்களை ஏமாத்திடுறாங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த டெக்னிக் அது தெரிஞ்சிருக்கு. ஏமாத்தணும்னா ஸ்வீட்டா பேசணும், ஸ்வீட்டா இது பண்ணணும் தெரிஞ்சிருக்கு. இது நம்ம வீட்டுல இருக்கிற ஆளுங்க வந்து அது தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒருத்தருக்கு நம்ம எப்படி பேசணும், அவங்களுக்கு காயப்படுத்திதான் பேசணுமா உண்மைன்னு இல்ல, காயப்படாமலும் உங்களால உண்மையை சொல்ல முடியும். இல்ல அதுக்கு டைம் எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சரிம்மா, அது உங்களோட வார்த்தைகளை மாற்றுங்க சார், அவ்வளவுதான். கரெக்டான விஷயம் தான் சொல்றேன். அதான் உங்களுக்கு முள்ளா குத்திருக்கு. அதுதான் நீங்க அந்த அளவுக்கு முள்ளு மாதிரி ஏவ வேண்டாம், பூ மாதிரி ஏவுங்க. அந்த வார்த்தைகளை மாத்துங்க. உங்களோட இன்டென்ஷன் என்ன, அதை அவங்கள மாத்தினா இன்னும் நல்லா இருக்கணும்னு தானே உங்களோட ஆழ்ந்த எண்ணமா இருக்கு. ஆனா அந்த ஆழ்ந்த எண்ணம் நீங்க சொல்றத அவங்க எடுத்துக்கலன்னா அது பிரயோஜனம் இல்லாம தானே போகுது. அப்ப நீங்க சொல்லாமலே இருக்கீங்க இல்லையா? உங்களோட எண்ணம் என்னன்னா, நீங்க சொல்லி அவங்க மாறி இன்னும் நல்லா வரணும்ன்றதுதான் உங்களோட எண்ணம். அது அவங்க எடுத்துக்கிறது, நீங்க உங்களோட காயப்பட்ட வார்த்தைகள்னால அவங்களால எடுத்துக்க முடியல அப்படின்னா அது உங்களோட மிஷன் அக்கம்ப்ளிஷே ஆகாது. நீங்க சொல்லி பிரயோஜனமே இல்லாம போயிடும். அடுத்து மட்டும் உங்க மேல மன வருத்தம் தான் ஜாஸ்தி ஆகும். ஸ்வீட்டா பேசி பண்ண முடியுமான்னு பாருங்க. வார்த்தைகளை எப்படி நான் சொல்லணும், நான் சொல்லியே ஆகணுமா ஃபர்ஸ்ட்னு பாருங்க. இது சொல்றதுக்கு அவசியம் இல்ல, ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து லைஃப்ல திருத்தணும், எல்லாரையும் திருத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரும் திருத்தணும்னு எதிர்பார்க்காதீங்க, திருத்தணும்னு நினைக்காதீங்க. ஆனா நம்மளோட வீட்டு மெம்பர்ஸ், நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்கள வந்து நான் எப்படி விட்டுட முடியும், எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு நடக்குது, இதை நான் சொல்லலைன்னா வேற யாரு சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்துல சொல்லி ஆகணும்னும் போது நீங்க உங்களோட வார்த்தைகளை யோசிச்சு எப்படி காயப்படுத்தாம இருக்க முடியுமோ அப்படி சொல்ல ஆரம்பிக்கணும். சரிங்கம்மா, அது ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் சார் நீங்க. சரிங்கம்மா. அம்மா நல்ல விளக்கம், வாழ்க நம்புறோம்மா. நன்றி ஐயா, நன்றி. பார்வதி அம்மா அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. பார்வதி அம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா. எனக்கு ஃபேமிலியில தான் இப்ப நீங்க பேசுவது நல்ல வார்த்தைகள்லாம் கேட்டேன் நானு. எப்படி அதாவது பேசுற விதம் எப்படின்னு இப்ப நீங்க சொன்னது வந்து நான் சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நான் முன்னால எல்லாம் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கோபம் வேகமா எதுனாலும் எடுத்து சட்டுன்னு பேசிடுவேன். ஆனா இப்ப நான் மனவளக்கலைக்கு வந்து மனவளக்கலைக்கு இப்ப நான் ஒரு 7 வருஷமாவே இருக்கேம்மா மனவளக்கலையில. ஆனா வந்த பின்னால் நான் எவ்வளவோ பொறுமையா ஒவ்வொன்றுமே நான் சால்வ் பண்ணிட்டு வரணும் பொறுமையா இருக்கேன். என்ன ஃபேமிலினா மருமகள் மாமியார், அது நேச்சரு. மருமகள் வந்து அவங்க அம்மாவை, ஒரே பொண்ணு, அவங்க அம்மாவையும் கூட்டு வந்து இவங்க கூட வச்சுக்கணுங்கிறது மெயின். பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான் இது, எனது பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான், நான் ஃபவுண்டர் தான். ஆனாலும் நான் ரொம்ப பொறுமையா போயிட்டேன். எப்படின்னா வேற வழி இல்லை எனக்கு. என் பையனும் நான் யாரை பார்க்கணும் தடுமாறுறானேன்னு தெரிஞ்சுட்டு நான் கொஞ்சம் பொறுமையா தான் போயிட்டேன். இருந்தாலும் என் மனசுல பேர குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து காலேஜ் படிச்சு வந்துட்டாங்க. அவங்களையும் மாற்றிட்டாப்புல என்கிட்ட. அவங்களும் பேசாத இன்ஸ்டிடியூஷன்ல நான் என்ன பாக்குறேன், அவங்களும் இருக்கிறோம், உள்ள போறோம். ஒரு மிடில்ல என்ன உள்ள விடலவங்க. ஏன்னா மருமகமா எல்லாம் பார்க்கணும், எதுவுமே எனக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்திலேயே அவங்க இருந்தாங்க. அதனால நான் இருந்தாங்கன்னா என்கிட்ட நடைமுறையில நான் ஸ்கூலுக்குள்ள போய் ஏதாவது செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது
அவாய்ட் பண்ணி அது மகன் உங்களோட மகன் கற்பனையா கூட மூலியமா இருக்கலாம். எனக்கு வந்து அப்படி பிரச்சனைகள் வந்துரும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது உங்களோட கற்பனையா இருந்து என்ன வந்து அந்த குடும்பத்தோட ஒன்றை விடாம இருக்கிறதா என்னோட மருமகளோட இல்ல வேலை கற்பனை அப்படின்னு இல்ல, அது நீங்க நான் நல்லா அதிகமா உனக்கு வேணா. நீங்க உணர உணர அதேதான் உங்களுக்கு திருப்பி நடக்குது பாருங்க. 79 இயர்ஸ் எனக்கு. 79 இயர்ஸ் ஓல்டு தான் நானு. இருந்தாலும் எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு அதாவது நான் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இப்ப இங்க வருது அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிச்சேன் நான் 1984ல. 1984ல ஒரு 7 ஸ்டூடெண்டோட ஸ்கூல் ஆரம்பிச்சு அது இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு அதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு சக்தி ஸ்கூல்னு கள்ளக்குறிச்சி எல்லாருக்கும் தெரியும். ஒரு இன்சிடென்ட் நடந்து அது எங்களுக்கு தெரியுது இல்லையோ சில பேருக்கு தெரியும். அது ஒரு குழந்தை தானே எட்டி குதிச்சதுக்கு அந்த அம்மா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய ஸ்கூலே எல்லாம் இடிச்சு நொறுக்கி எல்லாம் செஞ்சுட்டாங்களே. ஈசிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கள்ளக்குறிச்சி. அவனுடைய ஃபவுண்டர் தாம்மா நானு. நான் அவங்க அதாவது என் மருமக உண்மையிலுமே நான் வந்து அது எனக்கு நல்லா தெரியுதுன்னா என்ன நான் வெளியில போயிட்டா அது உங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா என் பையனுக்கு வந்து நான் இருக்கணும்னு எண்ணம். ஆனா அவனால முடியல. நான் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போதெல்லாம் நான் வெளியில போயிட்டேன் தான். ஒரு இயர்ஸ் போய் இருந்துட்டேன். சரி ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பட் அகடாமிக் சைடு தான் நான் பார்த்தேன். எனக்கு அகடாமிக் சைடு தான் என்னுடைய விருப்பமே. ஏன்னா என்னை நம்பி இந்த ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைகள் வந்து நாம இந்த ஸ்தாபனத்துல வருது அவங்களுக்கு நல்ல முறையான கல்வியை கொடுக்கணும்னு அகடாமிக் சைடு தான் இருந்தேன். பட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் அவங்க கையில ஒப்படைச்சிட்டேன். மருமக மேரேஜ் ஆகி வந்தோடனே ஒப்படைச்சிட்டேன். என் பையனும் மருமகளும் தான் பார்த்துக்கிட்டாங்க மருமகளும். ஆனாலும் என் அகடாமிக் சைடும் தானே தான் வந்து செய்யணும். அதுலயும் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அது உண்மை, அது ரியலாவே நடந்ததுதான். அது எனக்கு கற்பனை இல்லை அது. சரி அதனால வேண்டாம், அதனால வேண்டாம். நீங்க அதிகமா யோசிக்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருந்ததுனால தான் நடந்திருக்கலாமோன்னு கேக்குறேன். என்னம்மா அதாச்சு என்னோட மகனும் என்னோட மருமகளும் என்னை வந்து இது உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க அதிகமா நினைச்சு அதே மாதிரி நடந்திருக்கலாமோன்னு கூட நான் சொல்ல வரேன். மகன் நினைக்கல, ஆனா மருமகள் நினைச்சது. அந்த நீங்க சொல்றது ரைட்டு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு போட்ட அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கூட இந்த மாதிரி இருக்கலாம். நீங்க சொல்றீங்க ரைட்டுமா? மேபி. ஆனா தற்போது நேர்மறை எண்ணங்கள் போடுங்க. என்ன மாதிரி போடணும்னா இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வீக்கா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்ற மாதிரியும் உங்களோட மகனும் மருமகளும் கேட்கிற மாதிரியும் நீங்க நீங்க இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணலாம். அவங்க மாற முடியாது. ஆனா இந்த சிச்சுவேஷன் ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்குள்ள போயிட்டு உங்களோட சஜஷன்ஸ் மூலியமா அவங்க 2 பேரும் கேட்டுக்கிற மாதிரி நீங்க போடலாம். அது மட்டும் இல்லாம உங்க மருமகளோட அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் ஸ்கூல்ன்றது ஒண்ணு நான் எதுக்கு கை தட்டினேன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, நிறைய பேருக்கு கல்வி கொடுக்குறீங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு நான் கை தட்டினேன். இந்த துக்கங்கள் இந்த துயரங்கள் போறதுக்கு பாத்தீங்கன்னாமா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம சில சமயம் என்ன ஆகும்னா மருமக தான் இறங்கி வரணும், மாமியார் இறங்கி போக கூடாது. ஏன்னா ஏஜ் இஸ் அ மேட்டர். நீங்க 29 வயசு ஆகும்போது உங்களுக்கு வயசுக்கான மதிப்பும் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ரொம்பவே நேச்சுரலான விஷயம். சோ நீங்க உங்க மருமகளோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் சிலதெல்லாம் நீங்க உங்களால எடுக்க முடியுமான்னு பாருங்க. அது இமேஜினேஷன்லயோ இந்த பிரபஞ்சத்துல சொல்றேன். ஆனா மருமகள் கூட நான் இறங்கி போகணும், அதாவது இல்ல நான் அப்படி இறங்கி போகணும்னு நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. சரி இனிமே நமக்கு ஏஜ் ஆகுது, இனிமே அவங்கதான் இந்த இதை எடுத்து மறுபடியும் நடத்தணும், எல்லாம் செய்யணும். அதனால நாம வந்து அவங்க 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 எல்லாமே இருக்கட்டும், நாம கொஞ்சம் பின்னாலே இருந்து நம்ம செய்யலாம். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் அப்படிதான் நான் நினைச்சு செய்தேன். ஆனா அவங்க என்ன ரொம்ப அவாய்ட் பண்ண, நான் உள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணதுனால 4 இயர்ஸ் நான் வந்து வெளியில போய் இல்லை எனக்கு ஸ்கூல்ல எனக்கு இடம் இல்லைன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு தேவையானதை கொடுங்கன்னு சொல்லி வெளியில போனேன். நான் எனக்குன்னு உண்டானதை நீங்க கொடுங்க. நான் எனக்கு அப்பெல்லாம் ஆர்வம், எனக்குன்னு உண்டான அதாவது மறுபடியும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்றலாம். உண்மையிலேயே எனக்கு ஸ்கூல் மேல ரொம்ப பற்றுதல், குழந்தைங்க மேல ரொம்ப பற்றுதல். ஸ்கூல்ல விட்டு என்னால இருக்க முடியல, போகாம இருக்க முடியல. இன்னைக்கு 8 இயர்ஸ் ஆனால இன்னும் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வரேன் நானு. நீங்கதான் இந்த ஃபவுண்டேஷனே உருவாக்குனது. நீங்க அதுல உள்ள போது எந்த அளவுக்கு வருத்தங்கள் இருக்கும் பாருங்க. ஆனா இந்த
ஏன்னா பாத்தீங்கன்னா சில நீங்க உங்க பிரசன்ஸ் இல்லாம அந்த ஸ்கூல் அஃபெக்ட் ஆகுதுன்னா உங்களோட ரிஜெக்ஷன் கூட ஒரு காரணமா இருக்கலாமா. அவங்க இந்த இன்ஸ்டிடியூட் மக்கள் வெளியில பேசுறது அதான் மக்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூட் கொண்டு வந்தீங்க இல்லையா, அத உங்க மகனும் உங்களுக்கு நன்றி சொல்லாம எடுத்துட்டு வரும்போது அதனால பின்விளைவுகளா கூட இருக்கலாம். ஆனா அத அவங்க ரியலைஸ் டைம் ஆகும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அத கொஞ்சம் நீங்க மன்னிக்கணும். ஏன்னா அவங்க எதிரா நின்னாலும் அவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். மறந்து மன்னிச்சு வாழ்த்தணும். நீங்க அதிகமா வாழ்த்ததான் அவங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் அவங்களை விட்டு விலகும். அவங்களுக்கு உங்களை நன்றி சொல்லணும், உங்களுக்கு உள்ள கூட்டிட்டு வரணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். சோ முதல்ல நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கம்மா, அத முதல்ல நீங்க வெளியே வாங்க. வெளியே வர்றதுக்கு பெரிய பெரிய காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மன்னிச்சிடுங்க. அது உங்க மகனாகட்டும் மருமகளாகட்டும் மன்னிச்சிடுங்க. அந்த பேகேஜ் வச்சிருக்காதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும் போது, ஏன்னா நீங்க தான் அந்த இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர்னும் போது நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அந்த இன்ஸ்டிடியூட் வைப்ரேட் ஆகி ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும். அந்த வைப் கொடுத்தானா உங்க மருமகளும் பிள்ளையும் திருப்பி உங்க கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் மறந்து மன்னிக்க பழகுங்கம்மா. ஏன்னா அது ரொம்ப என்னால யோசிக்க முடியல. நான் சொல்ற டிப்ஸ் ஆனா நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கு நான் வந்த பின்னாலதமா நம்ம இமயவரம் ஐயா சொன்ன வேர்டை நான் டெய்லி யூஸ் பண்றோமா. அதுக்கு பின்னால என் மகன் கொஞ்சம் அந்த கொஞ்சம் மாறி இருக்கிறது எனக்கு நல்லா உணர்றமா. அது இறை சாதனை மார்க்கத்துல மதனையாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே கான்செப்ட உங்க மருமக மேலயும் உபயோகப்படுத்தி பாருங்க. நாளடைவுல நடக்குமா சேஞ்சஸ். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. நல்லது. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப அம்மா கொஞ்சம் வேதனைப்பட்டா கூட அது அவங்களுக்குள்ள சாபமா போயிடும்னு சொல்றாங்கம்மா. உங்களோட உங்கள் மனதுல இருக்கிற அந்த வேதனை உங்க பிள்ளைங்களுக்கு அதனால நீங்க அதை ஏத்துக்கோங்க, வாழ்த்துங்க, கண்டிப்பா அது மாறும் சொல்றாங்க. ஓகே, நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததா மோகன சுந்தரம் ஐயா அன்னைக்கு கொடுத்திருக்கேன். மோகன சுந்தரம் ஐயா அன்மிட் கொடுத்திருக்கேன். ஒன் டைம் டச் பண்ணுங்க மைக்க. அருள்நிதி மோகன சுந்தரம். தினேஷ்குமார் ஐயா அன்மிட் கொடுத்திருக்கேங்க ஐயா. தினேஷ்குமார். வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ எனக்கு ரொம்ப நான் கொஞ்ச நாளாவே மன அழுத்தத்துல இருக்கிறேம்மா. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே அப்படியே பழகிட்டேம்மா. நீங்க சொன்ன மாதிரி அம்மா கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா இதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, நீங்க தானங்க ஐயா? ஆமாங்க, மனைவிக்காக கேட்டேன். இப்ப எனக்காக கேக்குறேன். மனைவிக்காக கேட்டாங்கல்ல மேம். இப்ப எனக்கு மேம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப சார் அவங்களுக்கே கேக்குறாங்க. எனக்காக கேக்குறேம்மா. இப்ப என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேம்மா. ஒரு தண்ணி குடிக்கும் போது எதிர்மறை எண்ணம் வருதுமா. நான் அதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நம்ம எது நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம நினைச்சிடறோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எனக்கு இதை நினைச்சிடுவோமோ நினைச்சு நினைச்சு அதையே நான் நினைச்சிடுறேம்மா. அப்புறம் இதை நினைக்க கூடாது இதை நினைக்க கூடாதுன்னு அதையே நான் நினைச்சிடுறேம்மா. சில நேரத்துல நான் கொஞ்சம் நல்லா மெடிடேஷன்லாம் பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமும் போக மாட்டேன் அந்த பக்கமும் போக மாட்டேன். அப்படியே கொஞ்சம் என்னால ஓரளவு சமாளிக்க முடியுதுமா. சில நேரங்கள்ல இதே நான் பழகிட்டேன். அதுல இருந்து எப்படிமா நான் மீண்டு வர்றது? இது எப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் எது நினைக்க கூடாதுன்னு நீங்க அழுத்துறீங்களோ அதுதான் திருப்பி திருப்பி அதிகமா முன்னாடி நிக்குதுமா. ஆமா, உண்மைதாம்மா. நீங்க அழுத்த வேண்டாம். நீங்க அது என்ன நெகட்டிவா நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லா வெளியே வரட்டும், அது வந்துருட்டும். நீங்க மெடிடேஷன் கொஞ்சம் அதிகமா பண்ண ஆரம்பிப்பீங்க. மெடிடேஷன் அப்போ பண்ணீங்கன்னா நிறைமாகத்து நீங்க அதிகமா யோகா தியானம் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு அதிகமா இருக்கும், இல்ல ஒரு மாசத்துக்கு அதிகமா இருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும், அது ஃபுல்லா வெளியே வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நேர்மறை எண்ணங்கள் நீங்க கொடுத்துடலாம்.
நீங்க அத வரக்கூடாதுன்னு நீங்க அடக்கி வைக்கும் போது கண்டிப்பா அது திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும், டபுள் மடங்கு வர ஆரம்பிக்கும். உங்களால அதை சமாளிக்க முடியாது. இது ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் மாதிரிதான். ப்ரெஷர் விசிலே கொடுக்காம அப்படியே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்லோ பண்ணி வைக்கும் போது ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகும், குக்கர் வெடிச்சு போயிடும். அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பும். நீங்க நீங்க வெளியே வெடிக்கலைன்னா கூட டிப்ரெஷனாவோ உடம்புல ஏதாவது ஒரு வலியாவோ இல்ல நோயாவோ தங்கிடும். அதனால நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா பரவாயில்ல, அதை வெளியே விட்டுடுங்க. இது இயற்கை தான். மனுஷன் எல்லாருமே நேர்மறை எண்ணங்கள் தான் எப்பவுமே வச்சுக்கணும்னா முடியாது. எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பா வரும். ஒருத்தரை பத்தி தப்பாவே யோசிப்பாங்க, தப்பாவே இது பண்ணுவாங்க, வரும். அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம், ஏன் நான் அப்படி எப்பா யோசிக்கிறேன், அவங்க சைடுல இருந்து பார்க்கலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு எம்பத்தின்னு சொல்லுவாங்க. இத நீங்க அவங்களா மாறி யோசிக்க ஆரம்பிக்கலாம். அவங்க இந்த காரணத்தினால பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே, அதுக்கு நான் மைய பொருள் இல்ல, பல விஷயங்கள்னால அவங்க அப்படி பண்றாங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட எதிர்மறை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு நேர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க சப்ரஸ் பண்ண வேண்டாம். நீங்க அது வெளியே வந்தா பரவாயில்ல, வரட்டும். இல்ல எனக்கு நாள் முழுக்க அது டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னா உங்க மைண்டுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லுங்க. ஓகே, இப்ப யோசிக்க வேண்டாம், நைட் 9 மணிக்கு நான் ஃப்ரீயா இருப்பேன், அப்ப யோசிக்கலாம். இப்ப யோசிக்க வேண்டாம், இந்த டைம்ல ஒரு அரை ஹவர் நான் டைம் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் யோசிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க மைண்டுக்கு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்ப அது வரைக்கும் அது பொறுமையா இருக்கும். ஒரு 9 மணி ஆனவுடனே அந்த எண்ணங்கள்ல வெளியே விடுங்க. அது யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் வெளியே விட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கீங்க. செல்ஃப் டாக்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்குள்ளேயே நீங்க பேச ஆரம்பிச்சு அது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களா மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். ஸோ அதிகமா பாத்தீங்கன்னா மெடிடேஷன், தியானம் கொஞ்சம் உங்களை ரொம்பவே பிளசன்டபிளா கூட்டிட்டு போகும். நோயில இருந்து தவிர்க்கிறதுக்கும் அது வழிவகுக்கும். ஸோ தியானம் பண்ண ஆரம்பிங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸை வெளியே விடுங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து பாருங்க. எல்லாம் அதுக்கப்புறம் பாசிட்டிவா மாறும். அம்மா நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு கடைசியா அந்த வார்த்தை மட்டும் சரியா கேட்கல. இப்போ நான் கொஞ்சம் இப்போ இந்த எண்ணங்கள் ஒரு 5 மணிக்கு மேல ஈவினிங்ல 5 மணிக்கு மேல அதிகமா இருக்குது, அழுத்தம் அதிகமா இருக்குது. அந்த நேரத்துக்கு பத்தி ஏதோ ஆல்டர்னேட் சொன்னீங்க, 9 மணிக்கு மேல அந்த எண்ணம் வரட்டும்னு சொல்லி. அது எனக்கு புரியல. அது என்ன மாதிரியான டைமிங்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்க. அதாச்சும் 8 மணிக்கு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நான் ஒரு ரூம்ல போயிட்டு அதை பத்தி யோசிப்பேன், நெகட்டிவ் தாட்ஸை பத்தி யோசிப்பேன், என்ன வருதோ நான் யோசிப்பேன் அப்படின்னு உங்க மைண்டுக்கு நீங்க சொன்னீங்கன்னா 8 மணி வரைக்கும் அது பொறுத்துக்கும். அந்த 8 மணிக்கு கரெக்டா அதுக்கு டைம் கொடுத்து நீங்க ஒரு ரூமை லாக் பண்ணிட்டு நீங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே சொல்றதுக்கு நீங்க வழிவகை கொடுத்தீங்கன்னா அது எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு தியானம் பண்ண ஆரம்பிங்க. 8 மணிக்கு நீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்க, 10, 8:15 வரைக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே வருது, ஓவர் திங்க் பண்றீங்க, எல்லார பத்தியும் நான் தப்பா தான் நினைக்கிறேன், பரவாயில்ல, அதெல்லாம் கத்தணுமா கத்திடுங்க. ஏன்னா எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள புதைச்சி வைக்கிறதுனாலதான் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸா வருது. அதை கத்தி புலம்பி வெளியே தள்ளுங்க. இத உங்களுக்குன்ட்டு ஒரு நம்பகமான ஆள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பேசலாம். உங்களை ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஆளா இருந்தா, நீங்க எப்படிதான் ஜட்ஜ் பண்ணாத ஆளா இருந்தா நீங்க அவங்க கிட்ட புலம்பி தள்ளலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு ரூமுக்குள்ளேயே நீங்க கதவை சாத்திட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நீங்க யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி. இது ஹாலுசினேஷன் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களோட நெகட்டிவ்ஸை நீங்க வெளியப்படுத்துறதுக்காக இந்த ரூம்ல நீங்க பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு என்னதான் நடந்தாலும் இந்த நாள் நமக்கு பல கஷ்டங்கள் கொடுத்தாலும் சில நல்ல விஷயங்களும் இந்த நாள்ல நடந்திருக்கு அப்படின்னு அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்போ ஒரு பக்கம் நீங்க நெகட்டிவ்ஸ வெளியே விடுறீங்க. இந்த காலையில நான் 4 மணிக்கு எழுந்தேன், 5 மணிக்கு எழுந்தேன், அதுல இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இத்தனை விஷயங்கள் நடந்தது, இத்தனை விஷயங்கள் என்னை பாதிச்சது, அதை தவிர்த்து இந்த ஒரு 2-3 விஷயங்கள் எனக்கு நல்லதாவும் நடந்தது, அந்த நல்லதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க பண்ணும்போது அந்த உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எவ்வளவு ஹையா இருக்கோ ஸ்லோலி ஒரு வாரத்துல பாசிட்டிவ் தாட்ஸ் மேலே ஏறி நெகட்டிவ் தாட்ஸ் கீழே போறோம்.
செல்ஃப் லவ் பண்ணுங்க, உங்களை நீங்களே வெறுக்காதீங்க, உங்களை ம் நீங்களே அன்பு செலுத்துங்க. ஐயோ இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் பண்ணிட்டேன், நான் எனக்கு புத்தி புத்தி கெட்டு போயிட்டேன், எனக்கு வந்து மரமண்டேன் நான் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்காம, நீங்களும் ம் மனுஷன் தான், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம ஹேண்டில் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இப்படி வருது, பரவாயில்ல, இதுல இருந்து நான் வெளியே வருவேன்னு உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்க, ம் செல்ஃப் லவ் பண்ணுங்க. இதெல்லாம் ம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட நேர்மறை எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகும். ஏன்னா நான் ரிசர்ச்சே சொல்லுது. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள்ல வெளியிட்டுருமா. அதுல 80% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ம் தாட்ஸ் தான், எதிர்மறை எண்ணங்கள் தான் எல்லாருமே விட்டுருமா. அதுல ம் கொஞ்சம் தான் நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு. அந்த கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம லைஃப்ல இவ்வளோ கஷ்டத்துலயும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னா, அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸ் 80%ம் 20% நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுட்டோம்னா நம்ம வந்து இன்னும் லைஃப்ல ஓஹோன்னு வருவோம். மோரோவர் எப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதுங்களோ சார், அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கொஞ்சம் வேலையில ஃபோக்கஸ்டா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஐடியல் மைண்டு தான் நெகட்டிவா யோசிக்கும். நம்ம மைண்டுக்கு வேலை கொடுத்துட்டோம்னா அது வேலையில மும்முரமா போயிடும். ஸோ நம்ம துக்கமா இருக்கிற டைம்ல என்ன பண்ணணும், துக்கமா ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, இது பேர் செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்களே ரொம்ப பரிதமாயோ, இந்த உலகத்திலேயே பாவப்பட்டவன் நான் தான், என்ன மாதிரி யாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கவே இருக்காது, இப்படின்னு ஒரு செல்ஃப்குள்ள போயிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள போயிட்டீங்க, டிப்ரெஷன் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து வெளியே வாங்க. என்னை விட தாண்டி இன்னும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் அவங்க மீண்டு வெளியே வரும்போது என்னாலையும் வர முடியும், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம், என்ன நடக்கட்டும் பாத்துக்கலாம், அதை சமாளிக்கிற எனக்கு பக்குவம் எனக்கு இருக்கு, தைரியம் இருக்கு, அந்த பிரபஞ்சம் எனக்கு சக்தி கொடுக்கும், அந்த கடவுள் எனக்கு வலிமையை கொடுப்பாரு அப்படின்னு நம்பி நீங்க வெளியே வாங்க. நீங்க ஒரு வேலையில போக்கஸ்டா இருங்க. நீங்க அந்த நினைப்புக்குள்ளேயே நீங்க போக மாட்டீங்க. ஸோ நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை. வேலை இல்லாம எப்பெல்லாம் நீங்க சோகமா இருக்கீங்களோ அப்ப ஆக்டிவா நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ண போங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ரூம்லயே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா எழுந்து வெளியே போங்க, பார்க்குக்கு போங்க, இயற்கையோட கொஞ்ச நேரம் இருங்க, அந்த மரங்களை பாருங்க, அந்த மரங்கள்ல போய் தொடுங்க, செடிங்கள்ல பாருங்க, பூக்களை தொடுங்க, அந்த இறைவன் பாதத்தை தொட்டு வணங்குங்க. உங்களோட கஷ்டப்படுற பிச்சைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, கை கால் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கண்கள் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, காது கேட்காம எத்தனை பேர் இருக்காங்க, பெற்றோர்கள் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, கல்யாணம் ஒருத்தருங்க கேட்டாங்கன்னா கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க பிள்ளைக்கு, அவங்க எல்லாம் பாட்டிலும் எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு ஒரு மனைவி இருக்கா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, இதெல்லாம் என்னோட பாசிட்டிவ், இதெல்லாம் என்னோட பிளஸ். இதெல்லாம் கஷ்டங்கள் வருது, அதை தாண்டி என்னால போக முடியும், அதுக்கான வலிமை எனக்கு கண்டிப்பா இருக்குன்னு நம்புங்க. உங்களுக்கு வழி பொறுக்கும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. என்னாலே முடியுமா? வாழ்க வளமுடன். கண்டிப்பா என்னால முடியும்னு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. ஆல் இஸ் வெல், என்னால முடியும், என்னால முடியாதது எதுவுமே கிடையாது, இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாம்மா, நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமா, கண்டிப்பாம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததா ஜெயஸ்ரீ அட்மிட் கொடுத்திருக்கேமா. ஜெயஸ்ரீ. வாழ்க வளமுடன் மேடம். ஹலோ, வாழ்க வளமுடன் மேடம். கேக்குறதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் மேடம். நானு நீங்க இப்போ அவங்களுக்கு சொன்னீங்க இல்லையா, இப்ப ஜஸ்ட் நவ் ஒருத்தர் பேசினாரு இல்லையா, அதே இதுதான் எனக்கு கூட. நான் வந்து ஆல்பா மைண்ட் பவர்ன்ற கிளாஸுக்கு கூட போயிருக்கேன் ஒரு 20 இயர்ஸ் பேக்கே. நிறைய எண்ணங்கள் புக்கு வாங்கின்னு வந்திருக்கேன், ரகசியம் வாங்கி படிச்சிருக்கேன், நம்பாழ்வு நம் கையில்ன்ற புக்கு, நிறைய நல்ல புக்குங்கெல்லாம் படிக்கிறேன், ப்ரொசீஜர் எல்லாம் தெரியறது. டெய்லி காலையில நைட்டு பிஃபோர் படுக்க போகும்போதும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். பட் அது வந்து நடைமுறைக்கு வரமாட்டேன்றது. எங்க நான் கோட்டை விடுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்கிறது. அப்படிங்களா? நடைமுறை வர மாட்டேங்குதுன்னா ஏதாவது டவுட் படுறீங்களா? எப்படி இந்த பிரச்சனை தீரும் டவுட் படுறீங்களா, சந்தேகப்படுறீங்களா?
கொஞ்சம் இருக்கோ என்னமோ எனக்கே அது புரியல கொஞ்சம். இல்ல ஐயோ பண்றமே இன்னும் ஆகல இன்னும் ஆகல, அதுக்குடா கொஞ்சம் அந்த ஒரு மனப்பான்மை கூட இருக்கு, தெரியறது அது தப்புன்னுட்டு. ஈவன் தோ அதை வந்து மாத்தியா வச்சுக்க முடியல என்னால. இன்னும் ஜாஸ்தி அவர் சொன்னார் பாருங்க, இன்னும் ஜாஸ்தி ஆகிறதே தவிர அது நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோமே, ஏன் நம்மளுக்கு இன்னும் இது ஆகல. வீட்டுல அவங்க பாப்பா எல்லாம் சொல்றாங்க, இவ்ளோ படிக்கிறேன் இவ்ளோ எல்லாம் கேட்கறேன் செய்யறேன் இது பண்றேன், எல்லாரும் மாமூல் மனுஷங்க கூட நான் ரொம்ப நல்லா வாழ்றாங்க உன்னை விட, ஏன் நீ இவ்ளோ டூ பேடா இருக்க அப்படின்ற அப்படி பேசுறாங்க. அது கொஞ்சம் என்னதுன்னா வந்து எங்க அவங்க நான் கோட்டை பேசுறத விடுறேன். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கம்மா? அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா, இப்ப சொல்றீங்கல்ல ம் நார்மல் மனுஷன் கூட இப்படி பண்ணுவாங்க, நீங்க எப்படி நடந்துக்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அடுத்தவங்க பேசுறத? இல்ல அது ஃபேக்டா தான் நான் எடுக்கிறேன். சம்டைம்ஸ் அது உங்களோட வந்து அதை நம்பிடும், அப்படிதானா நான் அப்படிதான் இருக்கேன். அதுதான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ நம்ம அடுத்தவங்க நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, அது நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்மளையும் மீறி அது நான் தான் நீங்க நம்பிடுறீங்க. அப்போ சில விஷயம் நடக்கிறது டிலே ஆகும். அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது நீங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் மாறாது. பிரபஞ்ச விதி என்னது, முழு மனசோட நம்பிக்கை, ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும், ஏதோ நடக்க போது பாரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை முழு சரணாகதின்னு சொல்லுவாங்க. முழு சரணாகதியை அடைஞ்சிட்டு நீங்க நினைச்சது ஓகே ஃபுல் பிலீஃப் சிஸ்டம்ல நடக்கும், அதுக்கான எஃபோர்ட்டும் நான் சைட்ல போட்டுட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு நடக்கும் நல்லா தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுவாங்களே இது மாதிரி ஒரு பிரேயர் நடக்குது, எல்லாரும் மழை வரணும்னு வேண்டிக்கிறாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும் கொடை எடுக்கணும், எல்லாரும் வந்து மழை வரணும்னு வேணாங்க தவிர நம்பிக்கை வைக்கல. அந்த பையன் எல்லாரும் வேணாங்கன்னா கண்டிப்பா மழை வரும், இந்த மழையை நம்ம பாதுகாக்க கொடை வேணும் அப்படின்றதுதான் நம்பிக்கை. ஸோ அதான் நீங்க பண்ணுங்க. அடுத்தவங்க சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும்னு நம்பிடாதீங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வைங்க, மாறும்ன்றத அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை ஸ்ட்ராங்கா, இதே வந்து நெகட்டிவா சொன்னவா இதே பாசிட்டிவா சொல்லும் பாருன்னு நீங்க உங்களுக்குள்ளே சேலஞ்ச் பண்ணிட்டு நடந்து போங்க. அப்போ நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட எண்ணங்கள் பாசிட்டிவா மாறுறதுக்கு, நடைமுறையில நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எனக்கு விஷுவலைசேஷன் வரமாட்டேங்கிறது மேடம், அதனால பாசிட்டிவ் தாட் வந்து அஃபர்மேஷன் ஆட்டும் கண்டினியூஸா சொல்லிக்கலாமா? அதுமா நிறைய அஃபர்மேஷன் இருக்கு. ஐஎம்ன்றத ஐ ஃபீல்ன்னுட்டு தான் நீங்க வார்த்தைகள்ல போடணும். ஸோ அஃபர்மேஷன்ஸ்லயே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குமா. விஷுவலைசேஷன்ன்றது மனுஷனுக்கு வந்து இயற்கையாவே இருக்கு, வரலன்னு சொல்லாதீங்க, அது கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க விஷுவலைசேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க விஷுவலைஸ் பண்ணி உங்க பாடியோட ஃபீல் பண்ணணும். மேபி நீங்க அங்கதான் வந்து மிஸ்டேக்கனா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஃபீல் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். இப்போ வந்து உங்களை கண்ணை மூடி ஒரு ஆப்பிள் இமேஜின் பண்ணுங்கன்னா நீங்க பண்ண மாட்டீங்களா? ஆப்பிள் எப்படி இருக்கும், கண்ணு மூடி ஆப்பிள் எப்படி இருக்கும்னு பாருங்க. சின்ன வயசுல நீங்க ஆப்பிள் முடியறதுல, அப்ப உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் இருக்கு. அதே உங்களோட குறிக்கோளுக்கு போடுங்க, அஃபர்மேஷனுக்கு போடுங்க. ஐஎம்ன்றதை விட ஐ ஃபீல் வெல்தி, ஐ ஃபீல் லவ் அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா வரும். ஐ எம் வெல்தி, ஐ எம் ஃபீலிங் லவ்ன்றதை விட ஐ ஃபீல் வெல்தி, ஐ ஃபீல் லவபிள் அப்படின்னும் போது உங்களுக்கு அஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை உணர்வு பூர்வமா நீங்க ஃபீல் பண்ணி. ஓகே, நன்றிமா. இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன். அருள்நிதி மோகனசுந்தரம் ஐயா அட்மிட் கொடுத்துருக்கேங்க ஐயா. மோகனசுந்தரம் ஐயா, ஒன் டைம் டச் பண்ணுங்க மைக்க ஐயா, ஒன் டைம் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் திருப்பியும் பண்றாங்க, ஆனா நான் கொடுத்தா உங்களுக்கு இதாக பண்ண முடியல. மைக்கு பார்வதி அம்மா அட்மிட் கொடுத்துருக்கேம்மா.
வணக்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, ஒரு சின்ன சந்தேகம் இன்னும். இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பின்னால அதை சொல்லாத விட்டுட்டேன்னு சொல்றேனம்மா. இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பின்னால மறுபடியும் என்ன ஸ்கூல்ல ஃபுல்லா சன் வந்து எப்போ போல நீங்க பாருங்கம்மான்னு விட்டுட்டாப்ல. அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பின்னால இப்போ 1.5 இயர்ஸா போய் ரொம்ப ஹாப்பியா ஸ்கூல்ல பார்த்துட்டு இருக்கேன் நிறைவோட. பட் ஆனா என் மருமகளோ பேராங்க இவங்க எல்லாம் பேசுறதே இல்லை. அதுதான் இப்ப என்னுடைய ரொம்ப இதா இருந்தேன் நான். அதுதான் அவங்கள நான் அவங்க பேசுறது இல்ல. ஓகே. பேசாதனால இன்ஸ்டியூட்ல கொஞ்சம் அதுல சிரமங்கள் இருக்குது. அவங்கதான் இப்ப செக்ரட்டரி, நான் ஃபவுண்டர், பையன் சேர்மேனா போட்டாச்சு. ஏன்னா இப்ப செக்ரட்டரி, மருமகள் செக்ரட்டரி, அதனால எல்லாம் இன்சார்ஜ். ரைட், செய்யட்டும். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆயிடுது, இனிமே அவங்கதான் செய்யணும்னு நான் அது சந்தோஷமாவே அதுல நான் எப்பவுமே சந்தோஷம் தான் எனக்கு. இருந்தாலும் ஒரு ஒரு அன்பா இருந்தா அந்த இன்ஸ்டியூட்ல இன்னும் நான் நல்லா பண்ண முடியுமே அப்படின்றத வருத்தம் தான் இன்னைக்கு நான் கேள்வி கேட்கறது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சு வந்தது. சரி, ஆகுமா, ஆல்ரெடி உள்ள வந்துட்டீங்க. மருமகள் கூட நீங்க சிரிச்சு பேசுற மாதிரி நிறைய விஷுவலைஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ப்ரொஃபஷனலா பேசுங்க. மருமகிட்ட பேச ஆகுதுமா, நாங்க பேசி நேரத்தாலும் நின்று பேசாது. நான் உணர்ந்து மனவளக்கலைக்கு வந்து இறை சாதனை மார்க்கத்துக்கு வந்த பின்னால சரி, நம்ம மருமகங்கிறது நம்ம பொண்ணு தானே, பொண்ணு ஏதாவது பேசாம நாம பேசலையா, அதனால நம்பர் கொடுத்துடலாமா, அம்மாட்ட பேசிக்கலாமா? நான் ஒரு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேம்மா. உங்களுக்கு 79 வயசுல இப்பதான் ரீசெண்டா இறைமாதத்துல ஜாயின் பண்ணி சில ஆக்ஷன்ஸ் பிஹேவியர்ஸ் நீங்க மாத்துனீங்க. உங்க மருமகளுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல, அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கே லேட்டா நடந்திருக்கு, அவங்களுக்கு சீக்கிரமா நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களும் ஒரு நெகட்டிவ் பேட்டர்னா வாழ்க்கை பூரா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு மாறணும்னும் போது அது மாறாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் எக்ஸ்போஷரும் அவங்களுக்கும் கிடைச்சா மாறி இருப்பாங்க. ஸோ அப்படி மாறணும்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரியான பீப்புள் அவங்களோட கனெக்ஷன் முடியுமான்னு பாருங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். ஐயா, உங்க மைக் அன்மியூட் ஆயிருச்சுங்க ஐயா. மோகனசுந்தர் ஐயா, கேளுங்க. வாழ்க வளமுடன். அம்மா, நான் இந்த 4 இயர்ஸா தான் மனவளக்கலை மன்றத்துக்கு மேடம். ரீசெண்டா மேரேஜ் 1 இயர் பேக்ல ஒய்ஃப் கிளம்பிட்டாங்க, குழந்தை பிறந்ததுனால. அவிய எனக்கு முன்னாடி அங்க கரூர்னாவிங்க, நான் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம். அப்புறம் அந்த பொண்ணு அவளை தங்கச்சிக்கிறாங்க. வீட்டே குழந்தை பார்க்கறதுக்கு போயிருந்து கொஞ்சம் அதிக பிரச்சனை ஆகி போச்சு. அங்கிருந்து குழந்தைட்டு நான் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ குடும்பம் வேண்டாம், நான் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ அந்த பொண்ணே எனக்கு வீட்டுக்கு தங்கச்சி தான், அந்த பொண்ணே வேணுங்கிற மாதிரி அப்பப்போ மனசு தோண்டிட்டே இருக்குது. அது சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஹலோ, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குங்களா? அந்த பொண்ணுக்கு முதல் விருப்பம், அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தது. போய் மாமா சொல்லி பாருங்க, ஒக்கா பொண்ணு ஓட்டாம பாரு, எதுக்குன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லி அப்படின்னு. ஆனால் நான் டீச்சரில் கிரீன் கார்டன் ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கவுன்சிலிங் அப்போ பசங்களுக்கு கொடுத்து எல்லாம் ரொம்ப அங்கே இருக்கிற கரஸ்பாண்டா எல்லாருமே, சேர்மன் எல்லாருமே மோகனசுந்தரம் பெஸ்ட்டு, என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நல்லது மட்டும் பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்வாழ்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. இவ்வளோ சேர்மேன் அந்த வீட்டில் சரவணன் கிரீன் பார்க்கு இதெல்லாம் தெரியும். இதுக்கு கிரீன் பார்க்கு இந்தியா ஃபுல்லாகவே தெரியும். நல்லாவே நீட் கோச்சிங் சென்டர் கொடுக்குறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது மூலயமா தான் இந்த பொண்ணு முடிச்சுட்டு ஆன்லைன் ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா வீட்டு அந்த பொண்ணு சுயமா பேசுறது இல்லை, தாய் மாமன் சொல்றது, அம்மாயி சொல்றதுன்னு அப்பப்போ நம்மளுக்கு நடிப்பு சின்னம் வந்து தப்பு இதெல்லாம் இருக்குது, இதை பார்த்த இப்போ பேசுவேன். இப்போ அதெல்லாம் அம்மா சொல்லி ஏடா பேசுறேன், பெரியவங்க கிட்ட பேசி நீங்க மூவ் பண்ணலாம் சார். அவங்களும் ஒத்துழைச்சாங்கன்னா பரவாயில்ல, பட் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க நகர்ந்தது நல்லது. அப்புறம் ஏஜ் டிஃபரெண்ட் ரொம்ப அதிகமா தெரியுது. ஏஜ் டிஃபரெண்ட் ஜாஸ்தி இருக்குன்னா சார், நான் வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா ஜெனரேஷன் கேப்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட சிந்தனைகளும் அவங்க சிந்தனைகளும் மேட்ச் பண்றது
ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போதைக்கு இமீடியட்டா ஒரு சொல்யூஷன் போறதை விட லைஃப் லாங் நீங்க ஒன்னா இருந்து வாழும்போது இது சரிப்பட்டு வருமான்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கான ஒரு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கூட கொஞ்சம் தேடி பார்க்கலாம். நான் இது டெய்லி யாரையும் கேட்க வேண்டாம்னு சொல்லி சர்வ சங்கல்பம் சொல்லி கேட்டிருப்பேன். அப்புறம் வாழ்க வளமுடன் இறைமதன் சொன்ன வாழ்த்துக்களை வச்சு காட்டுருவேன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வைக்கம், வாழ்க வளமுடன் சொல்லி அது கேட்டிருப்பேன். இப்போ சரியா யோகம் செய்ய முடியறது இல்லை. அதே மாதிரி மெடிடேஷன் பண்றதுல ஆனா 10-15 வருஷமா நான் காலேஜ் படிக்கும் போது நானும் உங்களோட வயசு சின்ன வயசுல ஆனா எனக்கு வைஃப் வந்து ரொம்ப அழுகுவான், இந்த மாதிரி கிடைக்கலையே. வந்து டெஃபினட்டா தேவை சார். நம்ம எல்லாரும் வந்து துணைன்றது வந்து ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கோ நம்ம கூட துணைக்கு பேசுறதுக்கோ மட்டும் தவிர்த்து நம்மளோட செக்ஷுவல் லைஃபுக்கும் அவங்களோட தேவையும் இருக்கு. ஸோ இது தவறு கிடையாது. நீங்க வந்து வேற ஒருத்தர் உங்களோட ஏஜுக்கோ இல்லை உங்களோட மனநிலைமைக்கு செட் ஆகுறதோ பார்த்து ஒரு பெரியவங்களை வச்சு திருப்பி போறது தப்பு இல்லை. பிள்ளைங்கள் வந்து ரொம்ப பெரியவங்களா இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை பிள்ளைங்க அவங்களோட செட் ஆச்சுங்க மேடம், குழந்தை நான் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது வாழ்வியல் விளிம்புகள் படிக்கும் போது அப்பயே காய்கல்பமே இறைமதனாய் பார்த்து சொன்னேன். அந்த பொண்ணை கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்பப்போ மனசஞ்சலம் ஆயிட்டே. இது வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது சார். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டியது, பப்ளிக்கா பேச வேண்டாம். நீங்க பார்த்துட்டு பண்ணி வாங்க. சரிங்க மேடம், பர்சனல் நம்பர் தான் கொடுங்க மேடம், நான் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க மேடம். எனக்கு யாருமே தருவாங்க சார். சரிங்க மேடம், அது ரொம்ப நான் யார்கிட்டையும் பேச முடியல. மற்றக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு இதை ஒன்றா அவன் எப்படா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பேச வர மாட்டேங்கிறாங்க. அதான் நம்மளுக்கு ரொம்ப தனிப்பட்டு தள்ளி விட்ட மாதிரி ஆயிக்கும் சொல்லி அங்கேயும் போக முடியாது. எஸ் மேம். ஓகே மேடம், நன்றி. அம்மாவோட நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. டைம் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. டைம் ஆயிடுச்சு. 8:30 நற்சோதனை பொண்ணு மணி 8:28 ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. நீங்க 7:30க்கு முடிச்சீங்க. 1 மணி நேரம் கேள்வி பதில். அதுல நிறைய அன்பர்கள் பலன் பெற்றாங்க. மீண்டும் ஒரு முறை அம்மா வாழ்த்திடுவோம். மிக சிறப்பாக அன்பர்களோட கேள்விக்கு